न प्राकृतत्वम् इह भक्तजनस्य पश्येत् गङ्गां परां न खलु बुद्बुद पेण भङ्गैश्च ब्रह्म द्रवत्वम् அபகச்சதி தீர தர்மை. மொழிபெயர்ப்பு வழங்கி மொழிபெயர்ப்பு. தன்னுடைய உண்மையான கிருஷ்ண உணர்வு நிலையில் தன்னுடைய தன்னுடைய உண்மையான கிருஷ்ண உணர்வு நிலையில் வைக்கப்பட்டதால் தூய பக்தன் உடலுடன் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை. இத்தகைய பக்தரை ஜட வியோகத்திலிருந்து பார்க்க கூடாது. உண்மையில் தாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்த உடலையோ, மோசமான நிறம் கொண்ட உடலையோ, அங்கஹீன உடலையோ அல்லது நோய்வாய்ப்பட்ட உறுதியற்ற உடலையோ ஒரு பக்தர் கொண்டிருந்தாலும் அவற்றை கண்காணியாது விட வேண்டும். சாதாரண பார்வையில் குறைகளில் இருந்தாலும் ஒரு தூய பக்தரின் உடல் என்றும் கலங்கப்படுவதில்லை. அது நுரை சேறு நிறைந்த மழைக்கால கங்கை நீரை போன்றதே. கங்கை நீர் என்றும் மாசுபடுவதில்லை. ஆன்மீக உணர்வில் முன்னேறியவர்கள் கங்கை நீரின் நிலையை பார்க்காமல் அதில் நீராடுவர். பொருளுரை: ஆத்மாவின் வேலையான சுத்த பக்தி அல்லது பகவானின் திவ்ய சேவையில் ஈடுபடுவது முக்தி பெற்ற நிலையில் புரியப்படுவதாகும். பகவத்கீதையில் 14.26 மாம் சயோ விசாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதீத்தை தான் பிரம்மபூயாய கல்பதே. பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்ட எந்த நிலையிலும் இழிவு அடையாதவன் சடையற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான். அவ்ய விசாரீன பக்தி என்றால் கலப்படமற்ற பக்தி என்று பொருள். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவன் ஜட எண்ணங்கள் இல்லாதவனாக இருத்தல் வேண்டும். இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் ஒருவனது உணர்வு மாற வேண்டும். ஜட இன்பத்தை எண்ணி உணர்வு இருந்தால் அது ஜட உணர்வு. ஆனால் கிருஷ்ணருக்கு சேவை புரிவதை எண்ணி இருந்தால் அதுவே கிருஷ்ண உணர்வாகும். சரணடைந்த ஆத்மாவானது ஜட நோக்கங்கள் இல்லாமல் கிருஷ்ணருக்கு சேவை புரிகிறது. அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத்யனாவிரதம். மாசற்ற பக்தி தொண்டானது உடல், மனம் ஆகியவற்றின் செயல்களான ஞானம், மனக்கற்பனை, கர்மம், பலநோக்கு செயல்கள் ஆகியவற்றையெல்லாம் கடந்தது. அதுவே தூய பக்தி யோகமாகும். ஆத்மாவிற்கு பொருத்தமான செயல் பக்தி யோகமாகும். மேலும் ஒருவர் கலப்படமற்ற மாசற்ற பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவர் முக்தி அடைந்தவராகிறார். ச குணான் சமதீத்தை தான். கிருஷ்ண பக்தர் ஒருவரின் உடல் ஜடத்தால் கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிந்தாலும் உண்மை அதுவல்ல. எனவே ஜட வியோகத்திலிருந்து ஒரு தூய பக்தரை ஒருவன் பார்க்க கூடாது. பக்தனாகாமல் ஒரு பக்தரை பூர்ணமாக ஒருவன் காண இயலாது. முந்தின பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி என 3 வகையான பக்தர்கள் உள்ளனர். கனிஷ்ட அதிகாரியால் பக்தரையும் பக்தர் அல்லாதவரையும் வேறுபடுத்தி காண இயலாது. அவர் கோயிலில் உள்ள பகவானின் விக்கிரகத்தை வழிபடுவதை பற்றியே எண்ணுபவர். ஆனால் மத்தியம அதிகாரியால் பக்தரல்லாதவர் இடையே வேற்றுமை காண முடியும். அது மட்டுமல்ல, பகவானுக்கு பக்தனுக்கும் உள்ள வேறுபாட்டையும் அவர் அறிவார். இவ்வாறாக பரமபுருஷரான முழுமுதற் கடவுளையும் பக்தரையும் பக்தரல்லாதவரையும் வெவ்வேறு வழிகளில் நடத்துவார். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகத்துல என்ன, இந்த ஆறாபத்துல என்னது, முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த தூய பக்தர்கள், அதாவது கனிஷ்ட நிலையில இருக்கிற பக்தர்கள், மத்திய நிலையில இருக்கிற பக்தர்கள், அப்புறம் உயர் நிலையில இருக்கிற பக்தர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். 5வது பதத்துல என்ன மெயினான இது, 5வது பதத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, அந்த பகவானுடைய புனித நாமம். அந்த புனித நாமத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ எல்லாருமே பக்தர்கள் அப்படிங்கிற நிலை. அப்புறம் தீட்சை பெற்று விக்கிர வழிபாடு இருக்கிறவங்க அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற நல்ல உன்னதமான பக்தர்கள். ஸோ யாரு எந்த ஒரு பக்தர் மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிக்காமல், அதாவது நீங்க இப்ப பாகவதம் பாத்தீங்கன்னா
சிவபெருமான ரொம்ப உயர்ந்த நிலையில சொல்லுவாங்க. சதி, அதாவது வந்து தாக்ஷாயினி, அது அந்த கதை உங்களுக்கு தெரியும், திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து சிவபெருமான் சொல்லுவார், நீ போகாத போகாத அப்படின்னு, நீ போனா உனக்கு அவமானம் வரும், ஆனா நான் போய் தான் தீருவேன்னு நிறைய காரணங்கள் வந்து பாகவத்துல வந்து சதி சொல்லுவாங்க, தாக்ஷாயினி சொல்லுவாங்க, நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு. அது நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா சிவபெருமான் சொல்லுவார், நீ போனா உனக்கு அவமானமா இருக்கும், நானாவது வந்து அவமானத்தெல்லாம் பொறுத்துப்பேன், ஆனா நீ வந்து அவமானத்தை பொறுத்துக்க மாட்டேன், அதனால போகாத அப்படின்னு. ஸோ அந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா பாகவத்துல சதி தேவி வந்து நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஓகே, அதையும் மீறி சதி தேவி வந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ கிளம்பி போனா அங்க உங்களுக்கு தெரியும், அப்போ அங்க வந்து தக்ஷன் வந்து சரியா வந்து அந்த அபிர்வாகத்தை தரமாட்டார், அவமரியாதை பண்ணுவார், சதி வந்தது கூட இது பண்ண மாட்டார். அதனால வந்து சதிக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துடும். என்ன கோவம் வரும்னா, தனக்கு அவமரியாதை கூட பரவாயில்ல, தன்னுடைய கணவனான சிவபெருமானுக்கு சரியான அந்த அவிர்வாகமோ இல்ல சரியான அந்த மரியாதையோ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயத்துல பயங்கர கோவம் வரும். அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து மனசு வருத்தம் வரும். ஸோ அதனால வந்து அந்த உடலை வந்து அந்த தக்ஷன் வழியாக கிடைத்த உடலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க. அக்னி பிரவேசம் பண்ணும்போது சிவபெருமானை பத்தி ரொம்ப அருமையான வந்து சில உன்னதமான குணங்கள் சொல்லுவாங்க. தக்ஷனுக்கு தான் வந்து குரோதம், தக்ஷனுக்கு தான் வந்து பொறாமை, தக்ஷனுக்கு தான் இது. ஆனா சிவபெருமானுக்கு எந்த ஒரு நிலையிலையுமே வந்து அவருக்கு கோபம் வராது, பொறாமை வராது. அப்படிங்கிறத விட சிவபெருமான் மேல இருக்கிற சிவம் அப்படின்னாலே, சிவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். அப்ப சொல்லும் போது சிவபெருமானை ரொம்ப போற்றி புகழ்ந்து சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யாரிடத்திலுமே வந்து அவரால் வந்து குறை கண்டுபிடிக்கவே முடியாதாம். யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு நல்ல குணம் அவங்க கிட்ட தெரியுமா, அந்த ஒரு குணத்தை, ஒரு சின்ன குணமா இருக்குமா, அந்த குணத்தை வச்சு அவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா புகழ்ந்து பேசுவாராம். சோ ஒரு பெரிய அசுரன் இருந்தா கூட அந்த அசுரன் கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்குமா, அந்த நல்ல குணத்தை வச்சு அவனை வந்து ரொம்ப உயர்ந்து பேசுவாராம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு தூய பக்தனுடைய உயர்ந்த நிலை என்ன அப்படின்னா வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் எதுக்கு கொடுத்துக்கப்பட்டுள்ளதுன்னா அதுதான். சோ யார் மேலேயும் அவர் வந்து குறை கண்டுபிடிக்க மாட்டார், குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாத நிலையில தான் வந்து அவர் வந்து பார்ப்பாராம். ஓகே, ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், குற்றம் கண்டுபிடிக்க கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு அவன் வந்து மகா பாப்பி, மகா துஷ்டன், மகா அசுரனா இருந்தா கூட அவங்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஓகே, அப்பேற்பட்ட தூய பக்தர். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு சொல்லி சதி தேவி வந்து சிவபெருமான் சொல்லுவான், சொல்லிட்டு அப்பேற்பட்டவருக்கு நீ வந்து அவமானம் வைத்து விட்டாய், இனிமே நான் திருப்பி அவர்கிட்ட போக முடியாது, இந்த சமயத்துல இந்த உடலோட நான் இருக்கிறதும் இது இல்லைன்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அக்னியை வர வச்சு அவங்க மீட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஏன் வந்து ரொம்ப அருமையான ஒரு லீலை அது, பாகவத்துல அழகா வந்து சொல்றாரு. சிவபெருமான் கிளம்பும் போதே சொல்லுவார், நான் வந்து அந்த பரமபுருஷ பகவான் மேல தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என்னால எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியும், ஆனா உன்னால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சதி தேவி நிறைய காரணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட தங்க வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்காரு, அவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணி வந்திருக்காங்க, யஜ்யம் ரொம்ப அற்புதமா நடக்குது, சொந்த வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு வந்து இன்விடேஷன் எல்லாம் வேணாம், நம்ம பாட்டுக்கு போலாம், அந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து சிவபெருமன் சொல்லுவார், இல்ல போகாத அப்படின்னு. சோ அதையும் தாண்டி வந்து சதி போவாங்க. ஆனா அங்க போய் அந்த இடத்துல இந்த மாதிரி அப்படின்னு ஷி வில் டேக் அது. ஓகே, சோ என்ன முக்கியமான பாயிண்ட்னா, அந்த சிவபெருமானுடைய ஏற்றம், அந்த என்டையர் திருவிளையாடல் புராணத்துல அந்த என்டையர் இதுலயே என்ன அப்படின்னா, சிவபெருமான் ஏன் வந்து அவ்வளவு உயர்ந்த நிலைன்னா இதுதான். என்ன ரீசன், மற்றவரிடத்துல குற்றம் கண்டுபிடித்து குறைகள் கூறும் எண்ணம் அறவே இல்லாத தூய பக்தர் அப்படிங்கிற நிலை. ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம 5வது ஸ்லோகத்துல பார்த்தோம். சோ இப்ப 6வது ஸ்லோகத்துல என்னது, 6வது ஸ்லோகத்துல தன்னுடைய உண்மையான கிருஷ்ண உணர்வில் இருக்கப்பட்டிருந்தால் தூய பக்தன் உடலுடன் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம், யாரையுமே வந்து இவன் வந்து கருப்பா இருக்கான், இவன் குள்ளமா இருக்கான், இவங்க வெள்ளையா இருக்காங்க, இவங்க நல்லா பேசுறாங்க, இவங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க, இவங்க நல்லா பகவத்கீதா ஸ்லோகம் வருது, இவங்க நல்லா நம்மளோட ஒத்துவம், அந்த மாதிரிலாம் எந்த விதமான பாகுபாடும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவங்க வந்து உடலாலோ இல்லைன்னா வந்து உடல் அங்கஹீனமா இருந்தாலும் சரி. சோ அதனால்தான் வந்து நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில ரொம்ப முக்கியமானதே என்னன்னா, வெளிப்புற தோற்றத்தை வைத்து கண்டிப்பாக யாரையும் வந்து நம்ம வந்து எடை போடவும் கூடாது, அதே சமயத்துல அவங்க வந்து கீழ்நிலையிலையும் பார்க்க கூடாது, அதே சமயத்துல அவங்களை வந்து துவேஷமும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம பக்தி வராது. சோ ரூப கோஸ்வாமி சொல்ற முக்கியமான ஒரு விஷயமே அப்படின்னா, பக்தி முன்னேறணும் அப்படின்னா அந்த எந்த ஒரு ஜீவாத்மா வந்து ஹரே கிருஷ்ணா சொல்றாரோ அவங்கள வந்து நம்மை விட உயர்ந்த நிலையை அவர்களை காண வேண்டும். ஓகே, எப்படி வந்து கங்கை, அதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்னது, எப்படி கங்கையில வந்து நார்மலா சமயங்கள்லயும் சரி இல்ல மழை காலங்களை பாத்தீங்கன்னா, அந்த மழை காலத்துல கங்கை வந்து
எல்லாருக்கும் அதுல எல்லா குப்பையும் போகும். ஸோ உங்களுக்கே தெரியும். நீங்க ஹரித்வார்ல போனீங்கன்னா, இல்ல வந்து காசியில போனீங்கன்னா, அந்த இதுல பணமும் போகும், நல்ல பூவும் போகும், எல்லாமே இருக்கும். ஸோ மழை காலத்துல பாத்தீங்கன்னா சேறு, சகதி எல்லாமே அதுல ம். இருக்கும். ஆனாலும் கங்கை மாசுபடவில்லை, புனிதமானது. புனிதமானது இல்லையா? அதே மாதிரிதான் ஆன்மீக நிலையில் உள்ளவர்கள் அந்த மாதிரி ஒரு நிலையில தான் வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ எதுக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்பதான் வந்து அந்த பண்டிதாக சமதர்ஷினாக நம்ம எல்லாரையும் சரி நிலையில பார்க்கறோம் அப்படிங்கிறது அப்பதான் அது வரும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பாயிண்ட் தான், அந்த பாயிண்டோடைய விஷயமா தான் வந்து சுத்த பக்தி அப்படின்னு வந்து அந்த நிலையில வந்து பிரபுபாத் சொல்றாரு. அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னது, அந்யாபிலதா சூன்யம் ஞான கர்ம நாவிருத்தம். ஓகே, ஸோ அந்த மாசற்ற பக்தி, அதாவது ஒரு வந்து அந்த உடலால பார்க்காம அவனை வந்து மன கற்பனை கர்மம் இதெல்லாம் இல்லாம நல்ல நிலையில வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அதுல வந்து சகுணான் சமதீத்தை தான், குணான் சமதீத்தை தான் அப்படின்னா எல்லாரையும் ஒரே நிலையில பார்க்கறது அப்படின்னு. அப்போ ஸோ முதல்ல வந்து கனிஷ்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலா கோயிலுக்கு போவாங்க, விக்கிரக வழிபாடு பண்ணுவாங்க, வந்துருவாங்க. பட் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான இதுவும் வந்து அவங்களுக்கு புரியாது. ஆனா மத்திய நிலையங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அதாவது வந்து எந்த எந்த நிலையில பக்தர்கள் இருக்காங்க, எந்த நிலையில பக்தர்கள் இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்தார் மூலியம் அவங்க நடந்துப்பாங்க. ஓகே, ஸோ அதனால்தான் வந்து முன்னேறி கொண்டிருக்கின்ற பக்தர்கள் நம்ம வந்து இப்ப சாதன பக்தா அப்படின்னு நம்ம இப்போ அடுத்தது பக்தி ரசாமிர்த சிந்தனை பார்க்க போறோம். எதுக்கு சாதன பக்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் வந்து நமக்கு வந்து அந்த ருச்சி, ஆசக்தி, பிரேமா அதெல்லாம் வந்து நம்முடைய கோலாக இருந்தாலும் பிரபுபாத் என்ன சொல்லுவார், உயர்ந்த பக்தர்கள் கூட இந்த வழியில் தான் வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து எனக்கும் கிருஷ்ணருக்கும் நிறைய அந்த உறவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் வந்து என்னால உணர்றேன், காலையில எனக்கு இது நடக்குது அதெல்லாம் இருந்தா கூட பிரபுபாத் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவே சரி, 6 கோஸ்வாமிகளுமே சரி, அவங்க வந்து ஆல்ரெடி பிரேமை நிலையில் இருந்தா கூட அவங்க வந்து சாதன விதிகளை கண்டிப்பாக பின்பற்றினார்கள். பிரபுபாதரும் சரி, மத்த சைத்தன்ய மகாபிரபுவும் சரி, மத்த கோஸ்வாமிகளும் சரி. ஓகே, ஸோ எந்த ஒரு நிலையிலையும் வந்து அந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள், கூடவே இருக்கிற அந்த பக்தியினுடைய நிலைகள், அந்த சாது சங்கம், அனர்த்த நிவர்த்தி எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, ஸோ அதனால சில பேர் என்ன நினைச்சுவாங்க, எனக்கும் கிருஷ்ணருக்கும் வந்து டைரக்ட் தொடர்பு இருக்கு, நான் டெய்லி அவர்கிட்ட வந்து எனக்கு கனவுல வராரு, நான் அவரோட சொல்லிட்டு சஹச்சியா அப்படின்னு மென்டாலிட்டி. ஓகே, அந்த பிரணகேலி அப்படின்னு அப்படின்னா எடுத்தோம்னா என்னால வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது, நான் வந்து டைரக்டா கிருஷ்ணரோட தொடர்பு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வந்தது அப்படின்னா அதுதான் வந்து ஒருவருடைய பக்தியினுடைய முதல் வீழ்ச்சின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால சாதன பக்தி இருந்தாதான் நம்மளால வந்து சாமானிய பக்தி, அப்புறம் சாதன பக்தி, அதுக்கப்புறம் தான் வந்து ராகானந்தம், அதாவது அந்த ருச்சி பிரேமைலாம் கிடைக்கும். ஸோ இது எதுக்கு பிரபுபாத் திருப்பி திருப்பி சொல்லாருன்னா, ஆச்சாரிகள் அதுதான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி தூய பக்த நிலையில் இருந்தாலும் அவங்களும் நம்மள மாதிரி காலங்காத்தால எழுந்திரிச்சு மங்களாரத்தி பண்ணி, அவங்களும் சாண்டிங்லாம் பண்ணி, அவங்களும் விக்கிர வழிபாடுலாம் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா அப்பதான் மற்றவர்கள் வந்து அதை பார்த்து பின்பற்றுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதுதான் வந்து அவங்கள வந்து நல்ல மேல கொண்டு போறதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ ஒரு நிலைக்கு அப்புறமா வந்து இப்போ நாம வந்து இப்போ கோபியர்களோ இல்ல கிருஷ்ணனுடைய நேரடியான தொடர்புல இருக்கிறவங்களோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் சாதனை எல்லாம் பண்ணல. ஆனா அவங்க அந்த நிலை அடையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பல கோடி வருஷங்களை வந்து கிருஷ்ணன் வளர்க்கிற அந்த பக்தியோட இதனால தான் அவங்க அந்த நிலை அடைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அடையறதுக்கான வழி என்ன அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதனால தான் வந்து எப்பவுமே சாதனா அதாவது வந்து அந்த செய்கின்ற அந்த பயிற்சி, செய்கின்ற அந்த பக்தியினுடைய அந்த அடிப்படை ஸ்டெப்ஸ் அதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ நீங்க தொடர்ந்து இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது வேற யாராவது படிங்க. ஒரு தூய பக்தியின் உடல் குறை யாரும் குறை கூடக்கூடாது, இந்த லெவல் பாருங்க. படிக்கவா பிரபு? ஹரேகிருஷ்ணா. படிங்க யோகேஸ்வரி. ஒரு தூய பக்தரின் உடற்குறைகளை யாரும் குறை கூடக்கூடாது. அப்படி குறைகள் இருப்பினும் அவற்றை கவனியாது விட வேண்டும். பகவத் சேவையை நம் கண்ணில் கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் கூறியுள்ளபடி 2.30 அபிசேத்து துராசாரோ பதரேமா அனன்யவா சாது தேவத்து நந்தவிய சம்யக் விவசிதோ. சில சமயங்களில் ஒரு பக்தர் விரும்பத்தகாத செயல்களை செய்தாலும் அவரை நற்குணங்கள் பொருந்திய சாதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய உண்மை நிலை பகவானுடைய சேவையில் ஈடுபடுவதே ஆகும். அவரை ஒரு சாதாரண மனிதராக கருதப்படும். ஒரு தூய பக்தர்
பிராமண அல்லது கோஸ்வாமி குடும்பத்தில் பிறக்காவிட்டாலும் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டிருந்தால் அவரை புறக்கணிக்கவே கூடாது. உண்மையில் ஜடகருக்கு ஜாதி அல்லது பரம்பரையை கொண்டு கோஸ்வாமிகளின் குடும்பம் இருக்கவே முடியாது. கோஸ்வாமி என்ற பட்டம் தூய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுவதாகும். இவ்வாறு நாங்கள் ரூப கோஸ்வாமி மற்றும் சனாதன கோஸ்வாமி தலைமையாக இருக்கும் 6 கோஸ்வாமிகளை பற்றியே சொல்கிறோம். ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் நடைமுறையில் முகமதியர்களாகவே மாறிவிட்டிருந்தனர். தங்களது பெயர்களை கூட கபிடகாசா சாகரமணிகா என்று மாற்றிக்கொண்டனர். ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர்களை கோஸ்வாமிகள் ஆக்கினார். எனவே கோஸ்வாமி என்ற பட்டம் பரம்பரையில் வருவதில்லை. கோஸ்வாமி என்றால் புலன்களை கட்டுப்படுத்தியவர் அல்லது புலன்களுக்கு எஜமானர் என்று பொருள். ஒரு பக்தர் புலன்களால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை, மாறாக புலன்கள் அவர்களை கட்டுப்படுத்துகிறார். புலன்களை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். எனவே அவரை சுவாமி என்றோ கோஸ்வாமி குடும்பத்தில் அவர் பிறக்காவிட்டாலும் கூட அழைக்க வேண்டும். இக்கூற்றுப்படி ஸ்ரீ நித்யானந்த பிரபு மற்றும் அத்வைத பிரபுவின் சந்ததியினராகவே கோஸ்வாமிகள் கண்டிப்பாக பக்தர்கள் தான். ஆனால் மற்ற குடும்பங்களிலிருந்து வரும் பக்தர்களை ஒதுக்கி பேதம் பார்க்க கூடாது. உண்மையில் முந்தைய ஆச்சாரியர்களின் குடும்பத்திலிருந்து வரும் பக்தர்கள் ஆனாலும் மற்ற சாதாரண குடும்பங்களில் இருந்து வரும் பக்தர்கள் ஆனாலும் இருவரையும் சமமாகவே பாவிக்க வேண்டும். இவர் ஒரு அமெரிக்க கோஸ்வாமி என்று ஒருவன் எண்ணி சேதனம் காட்டக்கூடாது. இவர் ஒரு நித்யானந்த வம்ச கோஸ்வாமி என்று ஒருவன் எண்ணக்கூடாது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உள்ள அமெரிக்க வைஷ்ணவர்களுக்கு கோஸ்வாமி பட்டத்தை நாங்கள் அளிப்பது குறித்து சிலர் எங்களை எதிர்க்கிறார்கள். சில சமயங்களில் மக்கள் அமெரிக்க வைஷ்ணவர்களிடம் அவர்களது சந்நியாசம் அல்லது கோஸ்வாமி பட்டம் உண்மையானதல்ல என்று கூறிவிடுகிறார். ஆனால் இப்பதத்தில் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி கூறுவதன்படி ஒரு அமெரிக்க கோஸ்வாமிக்கும் ஆச்சாரியனின் குடும்பத்தில் பிறந்த கோஸ்வாமிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே சமயம் பிராமண குடும்பத்தில் பிறக்காமலோ நித்யானந்தர் அல்லது அத்வைத பிரபுவின் குடும்பத்தில் பிறக்காமலோ ஒரு பக்தர் கோஸ்வாமி பட்டத்தை பெற்றுவிட்டால் தான் கோஸ்வாமி ஆகிவிட்டதாக எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது. பௌதிகமாக கர்வம் கொண்டவுடனே பக்தி தொண்டிலிருந்து கீழே விழுந்து விடுவோம் என்பதை என்றும் மறவாதிருக்க வேண்டும். திவ்ய ஞானமாகிய இந்த பக்தி இயக்கத்தில் பொறாமைக்கு இடமே கிடையாது. இவ்வியக்கம் அழுக்கார் அறவே அற்ற பரம நிர்பந்தரானாம் பரம அம்சர்களுக்கு உண்டானதாகும். ஒரு வைஷ்ணவரின் உடல் குறைகளை நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டால் அந்த வைஷ்ணவரின் பாத கமலங்களுக்கு மிகப்பெரிய குற்றத்தை செய்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். வைஷ்ணவரது பாத கமலங்களில் புரியப்பட்ட குற்றமானது மிகவும் ஆபத்தானது. சைத்தன்ய மகாபிரபு இக்குற்றத்தை ஆதி மாதா மதயானை குற்றம் என்கிறார். நல்ல நிலையில் இருக்கும் ஒரு தோட்டத்தில் மதயானை ஒன்று புகுந்தால் பெரும் சேதம் விளைவிக்கும். அதே போல் ஒரு வைஷ்ணவருக்கு எதிராக எந்தவித குற்றமும் புரியாமல் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பக்தனுக்கும் உயர்ந்த வைஷ்ணவரிடமிருந்து அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் உயர்ந்த வைஷ்ணவரும் இளைய வைஷ்ணவருக்கு உதவ தயாராக இருக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்தே ஒருவர் உயர்ந்தவரோ இளையவரோ ஆகிறார். தூய வைஷ்ணவரின் செயல்களை ஜட வியூகத்திலிருந்து ஒருவர் பார்க்கக்கூடாது. குறிப்பாக ஜட வியூகத்திலிருந்து ஒரு தூய வைஷ்ணவரை ஒரு ஆரம்ப நிலை பக்தர் பார்ப்பது மிகவும் அபாயகரமானது. எனவே ஒருவன் தூய பக்தரை வெளி தோற்றத்தை வைத்து பார்க்க கூடாது. அவரது உள்குணங்களை அறிந்து கொள்ள முயல வேண்டும். மேலும் பகவானின் திவ்ய சேவையில் அவர் எவ்வாறு ஈடுபட்டுள்ளார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒருவன் ஒரு தூய பக்தரை ஜட வியூகத்திலிருந்து பார்ப்பதை தவிர்த்து தானே படிப்படியாக தூய பக்தனாகலாம். கிருஷ்ண பக்தி செக்ஷன் கிளியரா புரியுது இல்லையா? சோ நான் கோஸ்வாமி குடும்பத்துல பிறந்திருக்கேன், நான் உயர்ந்த பிராமணத்துல குடும்பத்துல பிறந்திருக்கேன், அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாயிண்டே கிடையாது. ஓகே, சோ ரொம்ப அது கிளியரா போட்டு உடைக்கிறார். ஓகே, அபிஜேச்சோ துராச்சோரோ பஜதேமாம் அனன்யபாக், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான். ஸோ யார் வந்து கீழ்நிலையில வந்து தெரியாத தப்பா இருந்தா கூட வந்து அவங்க வந்து பக்தியில தொண்டில வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களை வந்து நல்ல நிலையில தான் பார்க்கணும். ஸோ அவங்களுடைய உடலாலேயோ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சில குறைபாடுகள் இருந்தானோ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கஜஸ்நானம்னு என்ன அர்த்தம்? இந்த யானை வந்து ஆமா போய் வந்து நல்லா குளிச்சுட்டு போய் திருப்பி மண் எடுத்து தலையில வைக்கணும். அதனாலதான் வந்து எந்த அபராதத்தையும் வந்து நம்மளால வந்து இது பண்ண முடியும். ஆனா வைஷ்ணவ அபராதம் மட்டும் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சது கதை. ஓகே, ஸோ எப்படி வந்து அந்த ஒரு மத யானை வந்து ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள போட்டுச்சுன்னா அது என்ன வேணா பண்ணும் இல்லையா? ஸோ அதனால்தான் வந்து சைதன்ய மகாபிரபு மறுபடியும் சொல்றாரு, நீங்க என்ன வேணா தப்பு பண்ணுங்க, ஆனா வைஷ்ணவர்கள்கிட்ட மட்டும் அபராதம் பண்ணிடாதீங்க. அதுக்கு நீங்க பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள பத்தி தெரிஞ்சோ தெரியாமலோ கூட நீங்க வந்து வாய் விட்டோ இல்ல மனசால கூட அவங்கள வந்து தப்பா பேசிடாதீங்க அப்படிங்கிற. தப்பா பேசிட்டோம்னா நம்மளால பக்தியில
என்ன ஆகும், நமக்கு பக்தி வந்து நினைச்சிட்டு இருப்பான், நான் தான் தூய பக்தன் நல்லா இருக்கேன், ஆனா நம்ம அப்படியே கீழே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த பாயிண்ட் ரொம்ப சொல்றாரு. அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒருவன் வந்து பக்தன் வந்து அவனுடைய பிறப்பாலோ இல்லைன்னா வந்து அவனுடைய குணங்கள் அவனுடைய படிப்புனாலேயோ கிடையாது இல்லையா. ஸோ வைஷ்ணவ சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, ஸ்ரீ சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அந்த 12 ஆழ்வார்கள் சொல்லுவாங்க. அந்த 12 ஆழ்வார்கள் யாருமே வந்து ரொம்ப பெரிய பிராமண குடும்பத்துல கிடையாது. சாதாரணமான இருக்கிற ஒரு கீழ்நிலை இருக்கிறவர்களும் சரி, இல்ல சத்திரியர்களும் சரி, அவங்கள வந்து ஒரு உயர்ந்த வைஷ்ணவர்களாக ஸ்ரீ சம்பிரதாயத்துல கொண்டாடப்படுகிறார்கள். அதே மாதிரிதான் எல்லா சம்பிரதாயத்திலும். இப்ப நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர்னாலும் சரி, அத்வைத ஆச்சாரியர், அதாவது வந்து எப்படின்னா அத்வைத ஆச்சாரியர் ஒரு நிலை, ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நிலை. ஹரிதாஸ் தாக்கூர் பாத்தீங்கன்னா வந்து மெலிச்சர், ஒரு முஸ்லீம் கூட இருப்பாரு. ஆனா அவர் என்ன சொல்றோம், நாம ஆச்சாரியர் அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர, அதையும் பார்த்தீங்கன்னா இஸ்கான்ல தான் வந்து இவர் வந்து பிராமண குலத்தை பிறந்திருக்காரு, இவங்க நம்ம ஆளு, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு முடிஞ்சுது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து பிரபுபாதர் எல்லாரையும் வந்து அவர்களுடைய பக்தியினுடைய இதுவாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, மற்ற எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து பாகுபாடோ வேறுபாடோ பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து அவர் வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு, நம்ம இப்படி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா யூஎஸ்ல போய் இன்னைக்கு கூட அவர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு இதுல வந்து சைத்தன்ய சரண் பிரபு எப்படி வந்து பிரபுபாதர் வந்து டாம்ஸ்கின் ஸ்கொயர் இந்த நியூயார்க்ல போய் வந்து எல்லா விதமான கெட்ட பழக்கங்கள், எல்லா விதமான கேவலமான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க போய் உட்காந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும் போது அவர் யோசிச்சிருப்பாரா, எப்பயாவது இவங்க எல்லாம் எங்க கிருஷ்ண பக்திக்கு வர போறாங்க, இவங்க எல்லாம் எப்படி வந்து கோஸ்வாமிக்கெல்லாம் மாற போறாங்க, இவங்க எல்லாம் எப்ப வந்து மொட்டை அடிச்சுன்னு திலக்கு வச்சுக்க போறாங்க, இவங்க அப்படின்னு யோசிச்சாரா? அப்படிலாம் யோசிக்கல. அவரோட ஒரே நோக்கம் என்ன, இவங்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தி தரணும், அவ்வளவுதான். சோ அந்த சமயத்துல வந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆகணும்லாம் வந்து அவரு யோசிக்க கிடையாது. ஆனா அந்த ஒரு தூய பக்தனுடைய ஆசை, அவருடைய ஆசையை வந்து பகவான் நிறைவேற்றி வைத்தார், மகாபிரபு நிறைவேற்றி வைத்தார். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யாரெல்லாம் வந்து அவ்வளவு போதை மற்றும் மற்ற கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் வந்து இந்த நல்ல குணங்கள், தூய வைஷ்ணவ குணங்கள், பிராமண குணங்களை விட உயர்ந்த நிலையில இருக்கிற அந்த வைஷ்ணவ குணங்களை வளர்த்துண்டு அவங்க எல்லாம் வந்து சன்னியாசம்லாம் ஏத்துண்டு கோஸ்வாமிங்கிற பட்டம்லாம். ஸோ பிரபுபாதர் ஸோ கோஸ்வாமி நம்ம யாருக்கு கொடுக்குறோம், அந்த புலன்களை அடக்கி இருக்கின்ற அந்த நிலை இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கோஸ்வாமி பட்டம் இல்லையா. பிரபு உடுப்ப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமின்னு சொல்லும் போது நிஜமாவே வந்து அந்த அந்த புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தி நிலை இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த கோஸ்வாமி பட்டம். சரியா. ஸோ அந்த அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தொடர்ந்து படிக்கும். அடுத்தது நான் படிக்கிட்டேன் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு, நான் படிக்கவா? பிரபாமி படிங்க, அப்புறம் புவனேஸ்வரி படிங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண பக்தி குறிப்பிட்ட மக்களுக்கோ குறிப்பிட்ட பக்தர்களுக்கோ குறிப்பிட்ட நாட்டுக்கோ உட்பட்டது என்று எண்ணுபவர்கள் பக்தரின் வெளி தோற்றத்தையே காண்பவர்கள். இத்தகைய ஆரம்ப நிலையினர் உயர்ந்த பக்தரின் மேன்மை பொருந்திய சேவையை புகழாமல் அத்தகைய மகா பாகவதரை தங்கள் நிலைக்கு கொண்டு வர முயல்வார்கள். இத்தகைய பிரச்சனையை இக்கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வதில் சந்திக்க நேரிடுகிறது. துரதிருஷ்டவசமாக கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதும் பரப்பும் உன்னத செயல்களை பாராட்ட விரும்பாத தொடக்க நிலை சக சீடர்களால் சூழப்பட்டுள்ளோம். அவர்கள் எங்களை அவர்கள் நிலைக்கு கொண்டு வர எண்ணி எங்களை ஒவ்வொரு நிலையிலும் குறை கூறுகின்றனர். அவர்களது சிறு பிள்ளைத்தனமான செயல்களையும் குறைந்த அறிவையும் எண்ணி நாங்கள் வருந்துகிறோம். பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒருவர் பகவானின் உன்னத சேவையில் ஈடுபடும் பொழுது அவரை சாதாரண மனிதனாக எண்ணக்கூடாது. ஏனெனில் கிருஷ்ணரால் சக்தி அளிக்கப்படவில்லை எனில் ஒருவரால் உலகம் முழுவதும் கிருஷ்ண உணர்வை பரப்ப இயலாது. எனவே ஒரு தூய பக்தரை ஒருவன் குறை கூறும் போது கிருஷ்ண உணர்வில் முன்னேற விரும்புபவர்களுக்கு பெருந்தடையாகவும் அபாயகரமானதுமான ஒரு குற்றத்தை அவன் புரிகிறான். வைஷ்ணவ அபராதம். ஒரு வைஷ்ணவரின் பாத கமலங்களில் குற்றத்தை செய்தால் அதன் மூலம் எந்தவித ஆன்மீக பலனையும் பெற முடியாது. எனவே அனைவரும் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு வைஷ்ணவர் அல்லது சுத்த வைஷ்ணவரிடம் அழுக்காறு கொள்ளாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரம் அளிக்கப்பட்ட வைஷ்ணவரை நெறிப்படுத்தப்பட வேண்டியவர் என்று கருதுவதும் குற்றமாகும். ஆரம்ப நிலை வைஷ்ணவர்களையும் மிக உயர்ந்த வைஷ்ணவர்களையும் அவர்களது செயல்களை வைத்து அறிந்து கொள்ளலாம். உயர்ந்த வைஷ்ணவர் எப்பொழுதும் அவர் சீடராகவே கருதப்பட வேண்டும். ஒரு ஆன்மீக குரு எப்பொழுதும் சீடரின் அறிவுரைக்கு இலக்காக கூடாது. மேலும் சீடர் அல்லாதவரின் அறிவுரைகளை கேட்கவும் அவர் முயலக்கூடாது. இந்த 6வது பதத்தில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் அறிவுரைகளின் சாரம் இதுதான். ஹரே கிருஷ்ணா.
சரி, அடுத்த ஸ்லோகம் போனஸ் படிங்க. ஸோ இதுதான். ஸோ என்ன சாரம் இது? அறிவுகளை ஸோ இதுல பொதுவா ஜென்ரலா என்ன தெரியுமா, நம்ம பக்தர்கிட்ட என்ன ஒரு இதுன்னா, நம்ம கூட ஜாலியா பேசுறாரு. ஸோ பொதுவா வந்து உயர்ந்த பக்தர்கள், அதுவும் மகாராஜ்லாம் வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா யாரு கூட உட்காந்து ரொம்ப சாதாரணமா நம்மளோட பேசுற மாதிரி இருக்கும். உடனே நம்ம நினைச்சுப்போம், ஓ நம்ம கூட ஜாலியா பேசுறாங்க நம்ம வந்து. ஆனா அந்த மாதிரி பேசுறது எதுக்காகன்னா, அவங்களுடைய நிலையிலிருந்து கீழே வந்து நமக்காக கொஞ்சம் சமமா பேசுறது எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கணும், நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு இது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம் சில சமயம், பரவாயில்ல நம்ம கூட ரொம்ப நல்லா இதுவா பண்ணு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சகஜமா இது பண்ணிடுவோம். அதனாலதான் வந்து உயர்ந்த ஆச்சாரியர்கள் சரி, பக்தர்கள் உயர்ந்த நிலைகளும் சரி, நம்ம அவங்க கூட சரிசமமா பேசும்போது கூட நம்ம ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா பேசணும். மரியாதை வந்து கொஞ்சம் கூட யூஸ்வலாவே அந்த ஒரு 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 மனப்பான்மை வந்துடும். ஓகே, என்ன சொல்லுவாங்க, ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கரப்ஷன் அப்படின்னுவாங்க. அதாவது நம்ம கூட ஜாலியா பேசுறாங்க இல்லையா, நம்ம கூட வந்து சகஜமா நம்மளும் கிண்டல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்ன உடனே நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஓகே நம்ம வந்து அவங்க வந்து நமக்கு கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான் போட்டிருக்கு அப்படின்னு. ஆனா அது ரொம்ப தப்பு. அவங்க வந்து நமக்காக இறங்கி வந்து நம்மளோட சகஜமா பேசுறது எதுக்காகனா, நம்மள மேல கொஞ்சம் முன்னேறதுக்கு, நம்ம கூட நம்ம கிட்ட வந்து நல்ல விஷயங்களை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அதனாலதான் வந்து தூய பக்தர்கள் வந்து யாரோட பேசும்போது நீங்க அந்த அந்த மரியாதை வந்து கரெக்டா இருக்கணும். அதே சமயத்துல அவங்க கிட்ட இருந்து என்ன வந்து பக்தியில நமக்கு முன்னேறதுக்கான வழிமுறைகள் என்ன, என்ன இது பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு நிலையிலேயே தான் இருக்கணும். ஓகே, ஸோ சமமா இருக்கிறவங்களோட, இப்போ உங்க கூடயே வந்து இனிஷியேஷன் வாங்கினவங்க, உங்க கூடயே வந்து இருக்கிறவங்களோட சமமா பேசுறது பழகிறது அது வேற. ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, நம்ம கூடவே இருந்து நம்ம முன்னாடி பக்தி சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா இருக்காங்க, தூய வைஷ்ணவர்கள் சீனியர்ஸா இருக்காங்க, அதுவும் குறிப்பா வந்து சன்னியாசிகள் அப்படின்னா சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக வைஷ்ணவ அபராதம் போய் முடிஞ்சிடும். நமக்கே தெரியாது நம்ம வந்து அது பண்றோமா இல்லையான்னு. அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அது பாதிக்காது. அவங்களுக்கு வந்து அதை பத்தி எந்த விதமான கவலையும் பண்ண மாட்டாங்க. ஆனா யாருக்கு பாதிப்பு வரும்னு நமக்கு தான். ஸோ பொதுவா இப்ப நம்ம வந்து பொதுவா சொல்லல, நம்ம யாரையாவது பார்த்து திட்டுறோம், யாரையாவது பார்த்து இது பண்றோம்னா, அவங்க அந்த திட்டுதலையோ அந்த இதையோ அவங்க ஏத்துக்கல அப்படின்னா, அது எல்லாமே யாருக்கு திருப்பி வரும்னா நமக்கு தான் திருப்பி வரும். அதே மாதிரி தான். ஓகே, ஸோ எதுக்கு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னார்னா, தயவு செஞ்சு இந்த குணநலங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன குணநலன்? எல்லா இடத்துலயும் இந்த மரியாதையோட நம்ம நடந்துக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் தான். ஓகே, ஸோ சின்ன ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகம் ஐ திங்க் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க. எட்டாயிரம் கிட்ட வரவுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்புறம் வந்து ஓகே ஓகே மாதாஜி, சொல்லுங்க ஜன்னி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. அதான் என்னன்னா, கோயில்கள்ல நம்மளோட ரொம்ப யங்கா இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நல்லா சேவை செய்துட்டே இருப்பாங்க, பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது அது சின்ன பிள்ளைகளா தெரியும், நம்ம வயசுக்கு அவங்க ரொம்ப இளமையா தெரியும். அப்ப வாப்பா போப்பான்னு சொல்றது தப்பா? இல்ல அதுல தப்பு கிடையாது. ஆனா அவங்கள வந்து கொஞ்சம் அதுல தப்பு கிடையாது. அவங்க கிட்ட அந்த அந்த வாத்சல்யமா பேசி பழகிறது தப்பே கிடையாது. ஆனா அவங்க கிட்ட குறையெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. அவங்க கிட்ட நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, நீ இது பண்ணிருக்க கூடாது, நீ தப்பு அப்படிங்கிற மாதிரி போகாம, அவங்க நிஜமாவே ஏதாவது இது பண்ணாங்கன்னா அவங்கள வந்து நல்ல விஷயமா ஒரு ஒரு நல்ல விதமா நீங்க வந்து அவங்க கிட்ட சொல்லலாம். பட் அதே சமயத்துல அவங்க கிட்ட அந்த அது ஒரு தப்பான ஒரு நிலையை நம்ம பார்க்க கூடாது. அவ்வளவுதான். ஓகே, ஹரே கிருஷ்ண பிரபு. ஓகே, அடுத்த ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண பிரபு. படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்லோகம் 7. ஸ்யாத் கிருஷ்ண நாம சரிதாதி சிதாப்ய வித்யா பித்தோபதப்த ரசனஸ்ய நருசோகின்னு கிந்த்வாதராத் அனுதினம் கலு சைவ சுஷ்டா ஸ்வாத்வி கிரமாத் பவதி தத் கதமூல ஹந்த்ரி. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணரின் திருநாமம், குணம், லீலைகள் மற்றும் செயல்கள் கற்கண்டை போல தெய்வீக சுவை கொண்டவை. அறியாமை என்னும் மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டவனின் நாவினால் இனிப்பை சுவைக்க இயலாது. எனினும் சுவையான இத்திருநாமங்களை கவனமுடன் அனுதினமும் உச்சரிப்பதால் அவனது நாவில் இயற்கையான சுவை உண்டாகிறது. நோயானது படிப்படியாக வேறறுக்கப்படுகிறது. பொருளுரை. பகவான் கிருஷ்ணரின் திருநாமம், குணங்கள், லீலைகள் என அனைத்தும் அதே பூரண உண்மையின் தன்மையுடன் அழகும் ஆனந்தமும் நிறைந்து விளங்குகின்றன. இவை இயற்கையாகவே கற்கண்டை போன்று இனிப்பானவை, அனைவரையும் கவரக்கூடியவை. அறியாமையானது
பித்தநீர் சுரத்தலால் ஏற்படும் மஞ்சள் காமாலைக்கு ஒப்பாக கூறப்படுகிறது. மஞ்சள் காமாலையினால் பிடிக்கப்பட்ட நாவினால் கற்கண்டை சுவைத்து மகிழ இயலாது. மாறாக இனிப்பானது அவனுக்கு கசப்பாக இருக்கும். அதுபோல தெய்வீக சுவை உடையதான கிருஷ்ணரின் நாமம், ரூபம், குணங்கள் மற்றும் லீலைகளை சுவைக்க விடாமல் அவித்யா, அறியாமை ஒருவனை தடுக்கிறது. இருப்பினும் ஒருவன் கிருஷ்ண பக்தியை மிகுந்த கவனத்துடனும் சிரத்தையுடனும் மேற்கொண்டு திருநாமங்களை உச்சரித்து கிருஷ்ணரின் திவ்ய லீலைகளை செவியுறும் போது அவனது அறியாமை அழிக்கப்படுகிறது. மேலும் அவனது நாவானது கிருஷ்ணரின் திவ்ய குணங்களையும் அவரது மற்ற பரிவாரங்களின் இனிமையையும் சுவைக்க இயலும். கிருஷ்ண உணர்வை முறையாக பயிற்சி செய்வதனால், தொடர்ந்து வளர்ப்பதினால் மட்டுமே இத்தகைய ஆன்மீக நன்மையை மீண்டும் அடைதல் சாத்தியம். பௌதிக உலகில் உள்ள மனிதன் கிருஷ்ண உணர்வை விட பௌதிக வாழ்வில் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தால் அவன் நோயுற்றவனாக கருதப்பட வேண்டியவன் ஆவான். பகவானின் நித்திய சேவகனாக இருப்பதுவே ஒருவனது உண்மையான நிலையாகும். ஜீவரே ஸ்வரூப ஹய கிருஷ்ணே நித்யதாசா. கிருஷ்ணரின் மாயா சக்தியின் வெளி தோற்றத்தில் கவரப்பட்டு கிருஷ்ணரை முற்றிலுமாக ஒரு உயிர் வாழி மறக்கும் போது இந்த ஆரோக்கியமான நிலையானது இழக்கப்படுகிறது. மாயையின் இந்த உலகம் துராஷயா, தவறான அல்லது தீய அடைக்கலம் எனப்படுகிறது. இந்த பௌதிக உலகில் மகிழ்ச்சியே இல்லை என்ற போதிலும் அந்த இல்லாத மகிழ்ச்சியை அடையும் பொருட்டு மக்கள் இந்த தவறான அடைக்கலத்தில், துராஷயத்தில் நம்பிக்கை கொள்கின்றனர். அவர்களது பௌதிக முயற்சி பயனளிக்காது போனாலும் அவர்களது அறியாமையின் காரணமாக தங்களது தவறுகளை அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஒரு தவறை மற்றொரு தவறின் மூலம் சரி செய்வதற்கு மக்கள் முயல்கின்றனர். இதுவே பௌதிக உலகின் வாழ்க்கை போராட்டத்திற்கான பாதையாகும். இந்த ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான அம்சம் என்ன கிளியரா புரிஞ்சிருக்கு. இந்த ஷியாத் கிருஷ்ண நாம ஷரிதாதி ஸ்தாபி அவித்யா அப்படிங்கிறார். ஓகே, அவித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பொதுவா அவித்யானா அறியாமை. ஸோ அறியாமல் கிருஷ்ணாம, அதாவது கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், ஸ்பர்ஷம், அவருடைய இது என்னதான் என்ன வழிமுறையில போனாலும் சரி, கிருஷ்ணா அப்படிங்கிற நாமத்திலையும் கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த அவர் செய்த லீலைகள்லையும் கிருஷ்ணர் இருக்கார். ஸோ அவருடைய குணாதிசயங்களை படிக்கும் போதும் அதுலயும் அவர் இருக்கார். ஓகே, அதனால்தான் நம்ம பகவானுடைய புனித நாமத்தை சொல்லும் போது நாமா பிரபு அப்படிங்கிறவர் நம்ம நாவல் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்துடைய மெயினான அம்சமே என்னது, எப்படியாவது அந்த சுவை நமக்கு கிடைக்கப்படும். ஸோ அதனால்தான் நிறைய பேர் முதல்ல சாண்டிங் பண்ணும்போது எனக்கு அந்த டேஸ்டே கிடைக்கலையே, எனக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்குது. ஆனா அதுக்கு என்ன வழி? மறுபடியும் திருப்பியும் சாண்ட் பண்ணாதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ பொதுவா அறியாமையில என்ன பண்ணுவோம், அதுக்கு அனாலஜி அதுக்கான இது என்ன கொடுத்துருக்காரு, மஞ்சகாமாலை. ஸோ மஞ்சகாமாலை நமக்கு தெரியும். மஞ்சகாமாலை என்ன ஆகும், பயங்கரமா கசக்கும். எதை சாப்பிட்டாலும் கசக்கும். நமக்கு வாயில ஸ்வீட் வச்சாலும் கசக்கும். ஆனா அதுக்கு என்ன ஒரே ஒரு நிவாரணம் என்ன அப்படின்னா கரும்பு ஜூஸ் தான். ஓகே, பொதுவா நார்மலா கரும்பு ஜூஸ் குடிச்சா நல்ல ஸ்வீட் டேஸ்டா இருக்கும். ஆனா மஞ்சகாமாலை இருக்கிறவங்க கரும்பு ஜூஸ் குடிச்சானா அப்படியே துப்புவான். அவங்களால சாப்பிடவே முடியாது, அவ்வளவு கசப்பா இருக்கும். ஆனா டாக்டர்ஸ் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, வேற வழியே கிடையாது, அந்த கரும்பு ஜூஸ் தான் குடிச்சாகணும். ஸோ அந்த கரும்பு ஜூஸை குடிக்க தான் அந்த 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 மஞ்சக்காமாலை நோய் போய் அப்புறமா மறுபடியும் அந்த கசப்பு தன்மை போய் அந்த ஸ்வீட்னஸ் வரும். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், ஜுரம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜுரம் எதை சாப்பிட்டாலும் கசக்கும் இல்லையா, வாயில எது வச்சாலும் கசக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் கசக்கும், என்ன சாப்பிட்டாலும் கசக்கும். ஆனா அந்த மாத்திரையெல்லாம் மறுபடியும் சாப்பிடுதான் உங்களுக்கு அந்த நோய் குணமாச்சுன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கான வழிமுறை என்னன்னா, திருப்பியும் எது கசப்பா இருக்குன்னு தோணுதோ அதை தான் சாப்பிட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம 17 சாப்டர் 14 சாப்டர்ல பார்த்தோம், எந்த ஒரு விஷயம் சத்துவ குணத்துல முதல்ல கசப்பா இருக்கும். ஆனா அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம் முதல்ல கசப்பா இருந்து அப்புறம் போக போக நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கிறது எது, அதுதான் சத்துவ குணத்துல உடைய. ஆமா, ஸோ அதுதான். ஸோ அதனால சாத்விகினா அந்த சுத்தமான ஒரு நிலை கிடைக்கணும் அப்படின்னா, அந்த நோயோட இது போகணும் அப்படின்னா மறுபடியும் பகவானுடைய நாமத்துல. முன்னாடியே உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணா ஃபேன்சி ஸ்டோர், நீங்க ரோட்ல போகும்போது ஃபேன்சி ஸ்டோர் போறீங்க பாக்குறீங்க ரோட்ல அப்படின்னா உங்க மனசுல ஃபேன்சி ஸ்டோர் ஞாபகம் வந்ததுன்னா தப்பு. இன்னும் அந்த ஃபேன்சி ஸ்டோர்ல, ஆனா அந்த கிருஷ்ணா கடை அப்படின்னா கிருஷ்ணோட ஞாபகம் உங்களுக்கு வந்தா கூட நீங்க நீங்க எங்கேயா போறீங்க, எங்கேயோ கிருஷ்ணா கடை இல்லைன்னா பேக்ல ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கிருஷ்ணோட ஞாபகம் வருதோ அப்ப உங்களுக்கு கரெக்டான ஒரு
ஒரு கரெக்டான ஒரு வழியில ஒரு கரெக்டான பாதையில இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல அதுல வந்து மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் நாட்டம் வருது அப்படின்னா இன்னும் முன்னேறணும், இன்னும் வந்து நம்ம வந்து படிக்கணும், இன்னும் கொஞ்சம் வந்து பக்தியில பண்ணணும் அப்படிங்கிறதா அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகம் அதே தான் கிளியரா வந்து ரூப கோஸ்வாமி நமக்கு சொல்லிட்டாரு. எப்ப வந்து இந்த பௌதிக விஷயமா இந்த அறியாமை இது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் கிருஷ்ணரின் நித்யதாஸ் அவருடைய நிலையில நம்ம கொண்டு போனாதான் அவருக்கு சேவை செய்யணும். அந்த அந்த அதெல்லாம் சொன்ன சாண்டிங்கும் ஒரு சேவை தான். ஸோ அது பண்ணும்போதுதான் வந்து அந்த அவித்யா அந்த அறியாமை போகும். ஓகே, படிங்க. ருக்மிணி மாதாஜி படிக்கிறீங்களா? யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிங்க. படிக்கலாம் பிரபு. சரி, சாரு மாதாஜி படிக்கிட்டோம், அப்புறம் பாலாஜி படி. இந்த நிலையில் இருப்பவனிடம் கிருஷ்ண பக்தியை ஏற்று மகிழ்ச்சியாக இருக்கும்படி அறிவுறுத்தினால் அவன் அதனை ஏற்பதில்லை. இந்த ஆழ்ந்த அறியாமைக்கு தீர்வு வழங்குவதற்காகவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது. பொதுமக்கள் ஏதுமறியாத குருட்டு தலைவர்களால் தவறாக வழிநடத்தப்படுகின்றனர். அரசியல்வாதிகள், தத்துவ அறிஞர்கள், விஞ்ஞானிகள் முதலிய மனித சமுதாயத்தின் தலைவர்கள் அனைவரும் குருடர்கள் ஆவர். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ண உணர்வற்றவர்களாக உள்ளனர். நாஸ்திகத்தன்மை நிறைந்த வாழ்வினால் உண்மையான அறிவை இழந்தவர்களான அவர்களை பாவப்பட்ட அயோக்கியர்கள் என்று, மனிதர்களின் கீழானவர்கள் என்றும் பகவத்கீதை குறிப்பிடுகிறது. ந மாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்யந்தே நராதமாக மாயையா பகுத ஞானனா ஆசுரம் பாவம் ஆஸ்ரிதாக. சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாஸ்திகத்தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. பகவத்கீதை 7.15. இத்தகு மக்கள் கிருஷ்ணரிடம் ஒருபோதும் சரணடைவதில்லை. கிருஷ்ணரின் அடைக்கலத்தை ஏற்க விரும்புவோரின் முயற்சிகளையும் அவர்கள் எதிர்க்கின்றனர். இத்தகைய நாஸ்திகர்கள் சமூகத்தின் தலைவர்களாகும் பொழுது மொத்த சூழ்நிலையும் அறியாமையால் நிரப்பப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவன் கற்கண்டை சுவைக்க இயலாதது போல இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வரவேற்க மக்கள் ஆர்வம் கொள்ளுவதில்லை. இருப்பினும் மஞ்சள் காமாலைக்கு கற்கண்டுதான் விசேஷ மருந்து என்பதை அறிய வேண்டும். அதுபோலவே குழம்பிய நிலையில் உள்ள தற்போதைய மனித சமூகத்திற்கு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே என்னும் இறைவனின் திருநாம உச்சாடத்தினால் ஆற்றப்படும் கிருஷ்ண பக்தியே தீர்வாகும். உலகை சீர்திருத்துவதற்கு இது மட்டுமே வழியாகும். பௌதீக நோயாளிக்கு கிருஷ்ண உணர்வு மிகவும் சுவையுடையதாக இல்லை என்றாலும் கூட அவன் அந்நோயிலிருந்து குணமடைய விரும்பினால் கிருஷ்ண உணர்வை பெறுவதற்கு மிகுந்த கவனத்துடனும் அக்கறையுடனும் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார். அவன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக இந்த சிகிச்சையை தொடங்குகிறான். ஏனெனில் பகவானின் இத்திருநாமத்தை உச்சரிப்பதினால் பௌதீக நிலையில் உள்ள ஒருவன் எல்லாவித தவறான எண்ணங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகின்றான். சேதோ தர்ப்பண மார்ஜனம், ஆன்மீக அடையாளத்தை பற்றி தவறான எண்ணம் அவித்யா ஒருவனது இதயத்தில் பொய்யான அடையாளத்திற்கு அகங்காரத்திற்கு அடித்தளம் அமைக்கிறது. உண்மையா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாத் கிட்ட வந்து ஜெனரலா போய் கேட்பாங்க, ஏன் வந்து உங்களுடைய கிருஷ்ண பக்தி வீட்டுல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்றது இல்ல அப்படின்னு. ஸோ பிரபுபாத் பொதுவா தான் சொல்லுவாரு, நான் வந்து வைர வியாபாரம் பண்றேன் அப்படின்னு. வைர வியாபாரம்னா என்ன அர்த்தம்? அந்த வைரத்தோடைய மகிமை தெரிஞ்சு, வைரத்தோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சாதான் ஒரு நாள் வந்து வைரத்தையே வாங்க முடியும். இல்ல வைரத்தோடைய அந்த இது என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன தெரிஞ்சு அவனால பண்ண முடியும். ஸோ அதனால வந்து எல்லார் மாதிரியும் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து ஏற்றுக்கொண்டு எல்லோருடைய மனநிலையும் வந்து இது பண்ணிட்டு சமாளிச்சுட்டு போறது வந்து கிருஷ்ண பக்திக்கும் கிடையாது. அதுக்குன்னு வந்து அந்த அந்த பிரயத்தனம், அதுக்குன்னு சில வழிமுறைகள், சில தகுதி அது வந்து வரணும். அப்படி வந்தாதான் அவனுக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா வந்து சர்வசாதாரணமா இப்ப நான் மத்த பக்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்க வந்து இது பண்ணணும் பரவாயில்ல, குடி காட்டிக்கிட்டு பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து ஏத்துண்டு ஏதோ கூட்டத்தை பொது பிரபுபாத் சொல்லுவார், அந்த ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி நமக்கு வந்து வேண்டாம். அது வந்து பக்தியில வந்து முன்னேறணும் அப்படின்னு சீரியஸா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள்லாம் போய் ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன நிறைகள் வேணுமோ, என்னென்ன அந்த நிறைகள் என்னென்ன அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும், அந்த ஸ்ரத்தை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், பொய்மை தன்மை இல்லாம இருக்கணும், கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான் பண்ணான்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு வந்து அந்த நிலை கிடைக்கப்பட்டுரும். ஸோ அதனாலதான் வந்து
ப்ரோப்பா ஜென்ரலாவே சொல்லுவார். ஸோ நான் வந்து ஏதோ பெரிய இது மாதிரி எல்லாரையும் இது பண்றது கிடையாது. கண்டிப்பாக இதுல யாருக்கு வந்து எந்த ஜீவாத்மாக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கோ, அந்த அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கோ, கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ஒரே வழி என்னன்னா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது தான். ஸோ அதனால்தான் வந்து எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா பகவானுடைய ஹரிநாமம். ஓகே ஓகே, அடுத்தது யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு படிக்கிறேன். சரி, ஓகே, பாலாய் மாதாஜி படிங்க. அப்புறம் மிருதுலா மாதாஜி படிங்க. உண்மையான நோய் இதயத்தில் உள்ளது. உள்ளமும் உணர்வும் தூய்மை அடையும் போது ஒருவன் பௌதிக நோயினால் பாதிப்படைவதில்லை. உள்ளத்தையும் இதயத்தையும் எல்லாவித தவறான எண்ணங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஒருவன் உச்சரிக்க வேண்டும். இது சுலபமானது மட்டுமின்றி அனுகூலமானதும் ஆகும். பகவானின் திருநாமங்களை உச்சரிப்பதால் கொழுந்து விட்டறியும் பௌதிக வாழ்விலிருந்து ஒருவன் விடுவிக்கப்படுகிறான். பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதில் அபராத நிலை, அபராதங்கள் குறையும் நிலை, அபராதங்களற்ற தூய நிலை என 3 நிலைகள் உள்ளன. ஓர் ஆரம்பநிலை பக்தன் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கும் போது பல அபராதங்களை இழைக்கிறான். 10 வித அபராதங்களை ஒரு பக்தர் தவிர்க்கும் போது அபராத நிலைக்கும் அபராதங்களற்ற தூய நிலைக்கும் இடையிலுள்ள நிலையை அடைகிறான். தூய நிலையை அடையும் ஒருவர் முக்தி அடைகிறார். இது பவ மகா தாவாக்னி நிர்வாபனம் எனப்படுகிறது. கொழுந்து விட்டறியும் பௌதிக வாழ்விலிருந்து முக்தி பெற்றவுடன் தெய்வீக வாழ்வின் சுவையை அனுபவிக்கலாம். முடிவு என்னவெனில் பௌதிக நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஹரே கிருஷ்ணா மகா மந்திர உச்சாரணத்தை ஒருவன் மேற்கொண்டு ஆக வேண்டும். மக்கள் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஏற்று ஜபிக்கும் சூழ்நிலையை உருவாக்க ஹரே கிருஷ்ணா இயக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒருவன் தொடக்கத்தில் நம்பிக்கையுடன் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இவ்வாறு ஜபம் செய்து அவனது நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும் போது அவன் இயக்கத்தின் உறுப்பினராகலாம். நாங்கள் உலகம் முழுவதும் சங்கீத குழுக்களை அனுப்புகிறோம். கிருஷ்ணரை பற்றி ஒன்றுமே அறியாத இடத்திலுள்ள ஆயிரக்கணக்கானோர் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தால் கவரப்படுகின்றனர். சில இடங்களில் மகாமந்திரத்தை பற்றி அறிந்த சில நாள்களிலே மக்கள் தலையை மழித்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து பக்தர்களை நகல் செய்கின்றனர். இது போன்று நகல் செய்தால் நல்ல விஷயத்தை நகல் செய்வதை வேண்டப்படுகிறது. இத்தகைய வரையில் சிலருக்கு படிப்படியாக ஆன்மீக குருவிடம் தீட்சை பெறுவதில் ஆர்வம் ஏற்பட்டு அவர்கள் குருவிடம் தீட்சை பெற தங்களை ஒப்படைக்கின்றனர். ஒருவர் உண்மையாக இருந்து தீட்சையும் பெற்றால் இந்நிலை வசன கிரியா என அழைக்கப்படுகிறது. பிறகு ஒருவன் தவறான ஆண் பெண் உறவு, போதைப் பொருட்கள், மாமிசம், சூதாட்டம் ஆகியவற்றை முற்றிலுமாக தவிர்த்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபித்து பகவானின் சேவையில் உண்மையாக ஈடுபடுகிறான். வசன கிரியா நிலையில் ஒருவன் பௌதிக உலகின் களங்கத்திலிருந்து விடுதலை அடைகிறான். அத்தகைய விடுதிக்கோ உணவகத்திற்கோ சென்று மாமிசம், வெங்காயம் முதலியவற்றால் தயாரிக்கப்பட்ட சுவைக்க உணவு என்று கூறப்படும் அத்தகைய உணவை உண்பதற்கு செல்வதில்லை. அவன் புகைப்பிடித்தலை, காப்பி, டீ அருந்துவதில்லை. தவறான பாலிலிருந்து விலகி இருப்பது மட்டுமின்றி பாலுறவையை முற்றமாக தவிர்த்து விடுகிறான். மேலும் அவன் சூதாட்டத்திலோ மன அனுமானத்திலோ நேரத்தை வீணாடிப்பதில்லை. இவ்வாறாக அவன் தேவையற்ற களங்களிலிருந்து தூய்மை அடைகிறான். அனர்த்த நிவர்த்தி. அனர்த்தம் என்றால் தேவையில்லாதவை என்று பொருள். கிருஷ்ண பக்தியத்தில் ஒருவனுக்கு பட்டுதல் ஏற்படும் போது அவன் களங்கள் அழிக்கப்படுகின்றன. ஒருவன் தேவையற்ற களங்களிலிருந்து விடுபடும் போது கிருஷ்ண உணவு செயல்களில் உறுதியுடன் ஈடுபடுகிறான். இத்தகைய செயல்கள் பட்டுதல் கொள்ளும் அவன் பக்தனில் ஈடுபடும் மூலம் பரவச நிலையை அடைகின்றான். இது பாபா. இந்த செக்ஷன்ல கிளியரா சொல்லிட்டு என்ன சொல்றாரு, கண்டிப்பா வந்து அவன் ஜபம் பண்றது மூலமா தான் அவனால வந்து ஒரு நிலைக்கு வந்து மேல முன்னேறி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். கூடவே வந்து ஸ்ரத்தை, நீங்க இப்ப இந்த நவவித பக்தியோட முதல் ஸ்டேஜ் கீழே இருந்து பாத்தீங்க அப்படின்னா அனர்த்த நிவர்த்தி, நவவித பக்தியினுடைய படிக்கட்டு. ஓகே, முதல்ல ஸ்ரத்தை வரும், அப்புறம் வந்து பஜன கிரியா, எல்லாரோட சேர்ந்து வந்து பகவானுடைய நாமத்தை வந்து உச்சரிக்கிறது, இல்லைன்னா பக்தரோட சங்கம் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அனர்த்தங்கள்லாம் போகுது, அனர்த்த நிவர்த்தி ஆகுது இல்லையா? அனர்த்த நிவர்த்தி தான் வந்து கிளீனிங் ப்ராசஸ் போக அப்ப பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் சரியா வந்து ஃபாலோ பண்றது, அந்த ஃபாலோ பண்றது மூலமா கிளியரா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவனுக்கு வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறது இல்லையா? அந்த பாயிண்ட் தான். அடுத்தது பண்ணுங்க. தேவையற்றவைகளிலிருந்து ஒருவன் விலகும் போது கிருஷ்ண உணர்வு செயல்களை செய்வதில் உறுதி கொண்டவனாகிறான். உண்மையில் இத்தகைய செயல்களுடன் இணைந்து பக்தி தொண்டில் பெருமகிழ்ச்சி அடைகிறான். இது பாவ அல்லது உறங்குகிற இறையன்பின் பூர்வாங்க விழிப்பாகும். இவ்வாறு பந்தப்பட்ட ஆத்மா உடல் தொடர்பான வாழ்வு, ஜட செல்வம், ஜட அறிவு மற்றும் எல்லா வகையான ஜட கவர்ச்சிகளிலும் ஆர்வத்தை இழக்கிறான். இத்தகைய நிலையில் ஒருவன் முழுமுதற் கடவுள் யார் என்றும் அவரது மாயை எது என்றும் உணர்ந்து கொள்ளலாம். மாயை இருந்தாலும் பாவநிலையை அடைந்த பக்தனை அதனால் தொல்லை செய்ய வியலாது. மாயையின் உண்மை நிலையை ஒரு பக்தன் அறிந்திருப்பதால் இது சாத்தியமாகிறது. மாயை என்றால் கிருஷ்ணரை மறந்திருப்பது. கிருஷ்ணரை மறந்திருப்பதும் கிருஷ்ண உணர்வும் ஒளியும் நிழலும் அருகருகே இருப்பது போல் உள்ளன.
ஒருவன் இருளில் இருந்தால் ஒளி அளிக்கும் சௌகரியங்களை அனுபவிக்க இயலாது. ஒளியில் இருந்தாலோ நிழலின் இருளால் அவதியுறுவதில்லை. கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டால் ஒருவன் படிப்படியாக முக்தியடைந்து ஒளியிலேயே இருக்கிறான். உண்மையில் அவன் இருளை தொடுவது கூட கிடையாது. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்தியலீலா 22.31 கூறியுள்ளது போல், கிருஷ்ண சூரிய சம மாயா கய அந்தகார யாகான் கிருஷ்ண தாகான் நாகி மாயார அதிகார. கிருஷ்ணர் சூரியனுக்கும் மாயா இருளுக்கும் ஒப்பாக கூறப்படுகின்றனர். சூரிய ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்காது. கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொண்டவுடன் அறியாமை, இருளும், புறசக்தியின் ஆதிக்கமும் உடனடியாக மறையும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்க வந்து அறியாமை இல்லை. ஸோ எப்படி சூரியன் இப்ப பொதுவா காலையில சூரியன் உதயமான உடனேயே வந்து எல்லா இடத்துலயும் வந்து நீக்கம் வர அந்த அந்த சூரியன் ஒளி வந்தோடனே அந்த இருள் போயிடும் இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது கண்டிப்பா கிருஷ்ணர் இருக்கும்போது அறியாமை போய்விடும். முக்கியமான பாயிண்ட் சொல்ல வந்து முன்னாடி என்னன்னா வந்து யாரெல்லாம் ஆரம்ப நிலையில வந்து பக்தர்கள் வந்து அந்த சாண்டிங் பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து அந்த சாண்டிங் இம்ப்ரூவ் பண்ண ஆசைப்படுறாங்களோ, தயவு செஞ்சு முதல்ல அந்த 10 offenses against சாண்டிங் ஆஃப் தி ஹோலி நேம், அதாவது பகவானுடைய புனித நாமத்திற்கு எதிராக இருக்கும் அந்த 10 குற்றங்களை வந்து செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத காலையில ஏந்திரிச்ச உடனே அந்த சாண்டிங்ல உட்காரதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அது ஒரு வாட்டி புக்ல இருந்து வாசிச்சுட்டு நீங்க வந்து சாண்டிங் பண்ணுங்க. ஓகே, அந்த 10 குற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அது குற்றங்கள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாக வந்து கோயிலெல்லாம் போனீங்கன்னா வந்து சாண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 அபராதங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அபராதங்களை வாசிச்சுட்டு தான் வந்து சொல்லுவாங்க. அந்த அபராதங்கள்ல நிறைய முக்கியமான ஒரு நிலைகள்ல வந்து பகவானுடைய நாமத்தை வந்து பிரச்சாரம் செய்கின்றவர்களை வந்து சும்மா சாதாரணமா பார்க்கறது. இப்போ கிருஷ்ணனுடைய நாமமும் பிரம்மா, சிவன் மற்றும் மற்ற தேவர்களும் வந்து சரி சமமான இருக்கிறது. அப்புறம் ஆச்சாரியருடைய சாதாரண மனிதர் என்று நினைக்க கூடாது. அந்த மாதிரி வரும். ஓகே, நான் என்ன மெயினா சொல்ல மாட்டேன் வந்தேன்னா, ஸோ அந்த பாயிண்ட் திருப்பி வந்து எதுக்கு வர்றோம் அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த பக்தன் வந்து முன்னேறணும், அந்த டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குற்றங்கள் இல்லாத ஒரு நிலையில நம்ம பார்க்கணும். ஓகே, அது கடைசியா சொல்றது என்னது, எல்லாரையும் வந்து சமமாக பார்த்து எல்லா வைஷ்ணவர்களும் வந்து கல்ப விருட்சமா வந்து நமக்கு வந்து அந்த பக்தி தரணும் அப்படிங்கிறது தான் கடைசியா நம்ம சொல்றோம். ஓகே, வாஞ்சா கல்ப தருபிய சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாஞ்சா கல்ப தருபியசே கிருபா சிந்தூபிய ஏவச்ச அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த கிருஷ்ண பக்தியை யார் நமக்கு வந்து அந்த தர முடியும் அப்படின்னா, அந்த கல்ப விருட்சமா இருக்கிற மற்ற பக்தவர்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய அந்த சங்கம் எடுத்துக்கும் போது, அதுக்குதான் குரூப் சாண்டிங் பண்ணும்போது வாஞ்சா கல்ப தருபிய எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து நம்ம சாண்டிங்கை கேட்கும் போது, அவங்க கூட உட்காந்து சாண்டிங் பண்ணும்போது நம்ம ஏதாவது தவறுதலோ இல்லை நம்மளுடைய மனசு எங்கேயாவது மாறினா கூட நம்மளால வந்து பக்தியில வந்து அந்த முன்னேறத்துக்கு அந்த சாண்டிங் ரொம்ப அனுகூலியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாயிண்ட் சொல்றேன். சரியா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த ஸ்லோகம் கிளியரா புரியுதா? ஸ்லோகம் என்னது? இந்த 7வது பதத்தோட முக்கியமான அம்சம் என்னது? பகவானுடைய நாமத்தை வந்து நாமம், அவருடைய குணங்கள், அவருடைய லீலைகள் எல்லாமே வந்து நிரந்தரமானது, சத்தியமானது, அவருக்கு நிகரானது. அது எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து இந்த சக்தி உண்டு. குறிப்பா அதுல வந்து அவருடைய நாமம் சொல்லும் போது எப்படி வந்து அந்த மஞ்சக்காமாலை நோய் எப்படி வந்து மஞ்சக்காமாலை நோய்க்கு தீர்வு என்ன அப்படின்னா, திருப்பியும் அந்த கரும்பு சுவையில கற்கண்டு சுவைன்னு சொல்றது. அது முதல்ல கசப்பா இருந்தாலும் அது போக போக இனிமாகும். அதே மாதிரிதான் பகவானுடைய நாமத்தை மறுபடியும் உச்சரிக்கிறதுனாலதான் வந்து நமக்கு வந்து அந்த அனர்த்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகி பஜன கிரியால ஆரம்பிச்சு அப்புறம் அனர்த்த நிவர்த்தியில போய் முடியும் போது அனர்த்த நிவர்த்திகள்லாம் இதுவான அப்புறமா நிஷ்டா, அந்த தெளிவான ஒரு நிலை. அதுக்கப்புறமா கரெக்டா அந்த பாவம்னா அந்த பாவம் கிடைக்கப்பட்டு பாவத்திலேருந்து அந்த பிரேமை கடைசியா கிடைக்கும். ருச்சி அப்புறம் பிரேமம். ஓகே, ஆசக்தி பிரேமா அது கிடைக்கும். ஓகே, அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோமா? ஸோ இந்த ஸ்லோகம் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஒரு வாட்டி படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஏன்னா ஏற்கனவே பகவத்கீதா நீங்க ஃபுல்லா படிச்சிருக்கீங்க. கூடவே வந்து இந்த ஸ்லோகம் எல்லாமே வந்து கிருஷ்ண பக்தி விவேகத்துடைய நம்மளுடைய, அதாவது பொதுவா நம்ம என்ன ஃபாலோ பண்றோமோ அதோடைய அடிப்படை தத்துவார்த்தங்கள் தான். சரியா? அப்படி இன்னொரு வாட்டி பொருளுரை படிங்க. அப்படி படிச்சு ஏதாவது டவுட்னா மறுபடியும் திருப்பி நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ்ல இல்லைன்னா என்கிட்ட வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, ஸ்லோகா நம்பர் 8. யார் படிக்கிறீங்க? பக்தி சக்தி மாதாஜி படிங்க. படிங்க.
தன்னாம ரூப சரிதாதி சுகீர்த்தனானு ஸ்மிருத்யோ ரமேண ரசனா மனசி நியோஜ்ய திஷ்டன் பிரச்சேதத் அனுராகி ஜனானுகாமி காலம் நயேதகிலம் எத்யுபதேச சாரம். மொழிபெயர்ப்பு. அனைத்து உபதேசங்களின் சாரம் யாதெனில், ஒருவன் தனது முழு நேரத்தையும், அதாவது நாளின் 24 மணி நேரமும் பகவானின் திருநாமங்களை கீர்த்தனம் செய்வதிலும், பகவானது நாமம், ரூபம், குணங்கள் மற்றும் நித்திய லீலைகள் ஆகியவற்றை நினைப்பதிலும் ஈடுபட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் படிப்படியாக நாவையும் மனதையும் கட்டுப்படுத்தலாம். இப்படியில் ஒருவன் ரஜத்தில் கோலோக பிருந்தாவன தாமத்தில் வசித்து பக்தர்களின் வழிகாட்டுதலின் கீழ் கிருஷ்ணரது சேவையில் ஈடுபட வேண்டும். பக்தி தொண்டில் பற்றுதல் கொண்ட பகவானின் பிரியமான பக்தர்களின் அடிச்சுவடுகளை ஒருவன் பின்பற்ற வேண்டும். பொருளுரை. மனமே ஒருவனின் நண்பனாகவும் பகைவனாகவும் இருக்கக்கூடுமாதலால் ஒருவன் தனது மனதை நண்பனாக்குவதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மனதை எப்பொழுதும் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டிருப்பதற்கு பயிற்சி அளிக்கிறது. மனமானது இந்த பிறவி மட்டுமின்றி கடந்த பல பிறவிகளின் எண்ணற்ற எண்ணங்களையும் கொண்டுள்ளது. இந்த எண்ணங்கள் சில சமயங்களில் ஒன்றோடு ஒன்று இணைந்து முரண்பாடான காட்சிகளை உருவாக்குகின்றன. இவ்விதமாக பந்தப்பட்ட கட்டுண்ட ஆத்மாவிற்கு மனதின் செயலானது அபாயகரமானதாகலாம். மனோதத்துவ மாணவர்கள் மனதின் பல வகை மாற்றங்களை அறிவர். யம் யாம் வாபி ஸ்மரன் பாவம் தேஜந்த்யந்தே கலேவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதக. ஒருவன் உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்த நிலையை அவன் அடைகின்றான். பகவத்கீதை 8.6. மரண தருவாயில் ஒரு உயிர்வாழியின் மனமும் புத்தியும் அடுத்த பிறவிக்கான உடலை சூட்சும நிலையில் உருவாக்குகிறது. மனம் மரண நேரத்தில் ஏதேனும் சாதகமற்ற விஷயத்தை நினைத்தால் ஒருவன் அடுத்த பிறவியை அதற்கேற்ப எடுக்க வேண்டியிருக்கும். அதே சமயம் இறக்கும் தருவாயில் ஒருவன் கிருஷ்ணரை நினைத்தால் ஆன்மீக உலகமான கோலோக பிருந்தாவனத்திற்கு மாற்றப்படுகிறான். இந்த உடல் மாற்றம் மிகவும் சூட்சுமமானது. எனவே மனதை கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைவிற்கொள்ளாமல் இருக்குமாறு பழக்கப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார். அதே போல நாவை கிருஷ்ணரை பற்றி பேசுவதற்கும் கிருஷ்ண பிரசாதத்தை உண்பதற்கும் பழக்கப்படுத்த வேண்டும். மேலும் திஷ்டன் பிரஜேக பிருந்தாவனத்தினோ ரஜபூமியில் ஏதாவது ஒரு பகுதியிலோ ஒருவன் வசிக்க வேண்டும் என்று அவர் உபதேசிக்கிறார். ரஜபூமி அல்லது பிருந்தாவனமானது 84 குரோஷங்கள் அளவினை கொண்டது. ஒரு குரோஷம் என்பது 2 சதுர மைல்களுக்கு சமமாகும். ஒருவன் பிருந்தாவனத்தை தனது இருப்பிடமாக கொள்ளும் பொழுது உயர்ந்த பக்தரின் அடைக்கலத்தின் கீழ் இருக்க வேண்டும். இவ்விதமாக ஒருவன் கிருஷ்ணரையும் அவரது திவ்ய லீலையையும் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தமது பக்தி ரசாமிர்த சிந்து 1.294 இதை விளக்குகிறார். கிருஷ்ணம் ஸ்மரன் ஜனம் சாஸ்ய வேஷ்டம் நிஜ சமீஹிதம் தத்தத் கதா வாசம் ரஜே சதா. பக்தனானவன் எப்பொழுதும் தெய்வீக பூமியாகிய பிருந்தாவனத்தில் வசித்து கிருஷ்ணம் ஸ்மரன் ஜனம் சாஸ்ய பிரேஷ்டம் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது அன்பான சகாக்களையும் இடையராது சிந்திப்பதில் ஈடுபட வேண்டும். அத்தகைய சகாக்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி அவர்களது நித்திய வழிகாட்டுதலின் கீழ் இருக்கும் பொழுது முழுமுதற் கடவுளுக்கு சேவை புரிவதற்கான தீவிர ஆசையை பெறலாம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி மீண்டும் பக்தி ரசாமிர்த சிந்து 1.229. இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான அம்சம் சாரம் என்னது? அனைத்து உபதேசங்களின் சாரம் என்னது? ஒருவன் தன்னுடைய முழு நேரத்தையும் 24 மணி நேரமும் பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் சொல்லுவதிலும் அவருடைய திவ்யமான குணங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வது வேண்டும். அதையே சேவையா இருக்கணும். கூடவே என்ன சொல்றாரு கடைசியில 2 பாயிண்ட், கோலோக பிருந்தாவனத்துல வசிக்குமாறு பார்த்துக்கணும். 3வது, பக்தர்களின் வழிநடத்தலில் யாரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிற பக்தருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ். இதுதான் பிரபுபாதர் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ ரூப கோஸ்வாமியோடைய கைட்லைன்ஸ், ரூப கோஸ்வாமிக்கு நமக்காக போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? இந்த மாதிரி 24 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், எவ்வளோக்குள்ள அனர்த்தங்களை குறைச்சிக்கணும், எப்படி பக்தர்களை புரிஞ்சுக்கணும், பகவானோட நாமத்தை சொல்றது அப்படிதான் சொல்லிட்டு வர்றதுல இதுல என்ன சொல்றாரு? எல்லா உபதேசங்களுடைய சாரம் என்ன அப்படின்னா முழுமையா பகவானை ஞாபகம் வச்சுக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பகவானுடைய புனித நாமத்தை சொல்றது. அப்புறம் கோலோகத்துல கோலோகம்னா இந்த இடத்துல பிருந்தாவனம் இல்ல மதுரா இந்த மாதிரி இடம். ஆனா பிரபுபாதர் இதோட பொருள் சொல்லுவார். நம்ம பொதுவா அங்க போய் வசிக்க முடியாட்டியும் எந்த இடத்துல பகவானுடைய நாமம், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய குணாதேசங்களை பத்தி சொல்லப்படுகின்றதோ விவாதிக்கப்படுகின்றதோ அந்த இடம் கோலோகம் தான் அப்படிங்கிறோம். இப்ப நம்ம கொரோனா காலத்துல எங்கேயுமே போக முடியலன்னா கூட
வீட்லயே உட்காந்து பாகவதம் படிக்கிறதோ இல்ல வீட்லயே உட்காந்து சாண்டிங் பண்றதோ விருந்தாவனம் தான். ஓகே, அதுதான் வந்து பிரபுபாத் நம்ம சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து ரூப கோஸ்வாமி நமக்கு சொல்றது. அந்த பாயிண்ட் அப்படின்னா என்னது, அந்த விருந்தாவன மனம், அந்த விருந்தாவன மூடு, அந்த விருந்தாவனத்துடைய அட்மாஸ்பியரை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அந்த பாயிண்ட். அப்புறம் அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. என்னது, பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கிறவங்கள அந்த பக்தி தொண்டர், அந்த உயர்நிலை பக்தர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நம்ம சேவை செய்ய வேண்டும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம வந்து நானும் பக்தி பண்றேன்னு வீட்டில் உட்கார்றது பக்தி கிடையாது. பக்தினாலே சேவையோட சேர்ந்துதான், பக்தி சேவைன்னு தான் சேர்ந்து வரும். ஓகே, எப்ப சேவை இல்லையோ அது வந்து பக்தியோட அந்த நிலைக்கு போகாது. ஸோ அதனாலதான் வந்து அந்த சேவை செய்யறது என்னது, உயர்நிலை பக்தர்களுடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் சேவை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னது, பகவானின் மிக அன்புமிக்க பக்தர்களாக நம்ம வந்து மாற முடியும். ஏன்னா அந்த உயர்ந்த பக்தர்கள் எல்லாம் ஆல்ரெடி பகவானுடைய தூய பக்தர்கள் வந்து ஆல்ரெடி பகவானுடைய ரொம்ப பிரியமான பக்தர்கள், அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். ஸோ அப்பேற்பட்டவங்க கிட்ட நம்ம வந்து கைட்லைன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல பக்தியில முன்னேறதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். அமிதா மாதாஜி படிங்க. அமிதா மாதாஜி டவுட்டா படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபு. பிரபு எதுல இருந்து படிக்கணும்? இங்க பாருங்க, ரூப கோஸ்வாமி மீண்டும் பக்தி ரசாமிர்த சிந்து 2வது ஸ்லோகம். சேவா சாதகா ரூபேன சித்த ரூபேன கோஸ்வாமி மீண்டும் பக்தி ரசாமிர்த சிந்துவில் குறிப்பிடுகிறார். சேவா சதா கரூபேன சித்த ரூபேன சாத்ரஹி தத் பாவ லிப்சுனா காரியா விரஜலோகானுசாரத. தெய்வீக பூமியாகிய விரஜதாமத்தில் ஒருவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவரது சகாக்களின் மனோபாவத்தில் சேவை செய்ய வேண்டும். மேலும் அவர்களுள் குறிப்பிட்ட ஒருவரது நேரடி வழிநடத்தலின் கீழ் தன்னை வைத்து அவரது அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். இம்முறையானது சனாதன நிலையிலும் கட்டுண்ட நிலையில் இருக்கும் போது மேற்கொள்ளப்படும் ஆன்மீக பயிற்சி. சாத்திய இறைவனை உணர்ந்த நிலை, அதாவது ஒருவன் சித்த புருஷனாக ஆன்மீகத்தில் பக்குவம் பெற்றவனாக ஆகும் நிலை என இரு நிலைகளுக்கும் பொருந்தக்கூடியது. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் இந்த ஸ்லோகத்தை பின்வருமாறு விளக்கியுள்ளார். கிருஷ்ண உணர்வில் இன்னும் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளாதவன் எல்லாவித பௌதிக எண்ணங்களையும் கைவிட்டு கிருஷ்ணரையும் அவரது திருநாமம், ரூபம், குணம், லீலைகள் ஆகியவற்றின் நினைவில் கொள்ளுதல் என்னும் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து மனதை பழக்க வேண்டும். இவ்வழியில் மேற்கொண்டவற்றிற்கான சுவையை ஏற்படுத்தி கொண்ட பின்னர் ஒரு சிறந்த பக்தரின் வழிநடத்துதல் மற்றும் பாதுகாப்பின் கீழ் விருந்தாவனத்தில் வசித்து கிருஷ்ணரின் நாமம், புகழ், லீலைகள் மற்றும் குணங்கள் ஆகியவற்றை நினைத்து கொண்டு காலத்தை கழிக்க வேண்டும். பக்தி தொண்டை வளர்த்துக் கொள்வது குறித்தான அனைத்து உபதேசங்களின் சாரமும் இதுவே. எல்லா உபதேசங்களும் சாரம் என்னது, கிருஷ்ணனுடைய நாமம், அவருடைய லீலைகள் மற்றும் தன்மைகளை அவற்றை நினைத்து கொண்டு நேரத்தை செலவிட வேண்டும். ஸோ நம்முடைய 24 மணி நேரத்தும் எவ்வளோ களவு அதில் செலவு முடியணுமோ அவ்வளோ நல்லது. பக்தி தொண்டை வளர்த்து கொண்டு எல்லா தூய பக்தருடைய அந்த சங்கத்தோட இருந்து அவருடைய வழிகாட்டுதலுக்கு இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நிலைக்கு கிடைக்கப்படும். ஓகே, வேற யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் படிக்க. ஆரம்ப நிலையில் உள்ள ஒருவன் கிருஷ்ண கதையை கேட்பதில் எப்பொழுதும் ஈடுபட வேண்டும். இது ஸ்ரவண தசா அல்லது கேட்கும் நிலை எனப்படுகிறது. கிருஷ்ணரின் தெய்வீக திருநாமம், ரூபம், லீலைகள், குணங்கள் இவற்றை இடையராது செவியுறுவதன் மூலம் ஒருவன் வரண தசா நிலையை அடைகிறான். இந்நிலையை அடைந்தவுடன் கிருஷ்ண கதா கேட்பதில் பற்றுடையவன் ஆகிறான். ஒருவன் பரவசத்தில் பகவானின் திருநாமங்களை உச்சரிக்கும் போது ஸ்மரணாவஸ்தா நிலை அல்லது நினைவிற்கொள்ளும் நிலையை அடைகிறான். நினைவிற்கொண்டு வருதல், மெய்மறந்த நிலை, தியானம், இடையராத தியானம், சமாதி என முன்னேறும் கிருஷ்ண ஸ்மரணத்தில் 5 வகை உள்ளது. முதலில் கிருஷ்ணரின் நினைவு இடையிடையே தடைப்படலாம். ஆனால் பின்னர் தடையின்றி முன்னேறும் நிலை தியானம் எனப்படுகிறது. தியானம் மேலும் வளர்ந்து இடையறாத தியானம் ஆகும்போது அது அனுஸ்மிருதி என்று கூறப்படுகிறது. தொடர்ச்சியான அனுஸ்மிருதியால் ஒருவன் சமாதி நிலையை அடைகிறான். ஸ்மரண தசா அல்லது சமாதி முழுமை அடையும் போது ஒருவனது ஸ்வரூப நிலை உணரப்படுகிறது. அந்நேரத்தில்
ஆத்மாவால் கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை பூரணமாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள இயலும். இது சம்பத்தி தசா அல்லது வாழ்வின் பூரணத்துவம் எனப்படுகிறது. சைத்தன்ய சரிதா. ஹரே கிருஷ்ணா. இது முக்கியமான பாயிண்ட். தேங்க்ஸ் மந்திரி. அடுத்த சுபதிரம் மந்திரி படிங்க. ஸோ 5 நிலைகள்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நார்மலா நம்ம வந்து கிருஷ்ணா அப்படிங்கும்போது எப்பயாவது ஞாபகம் வருது, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது பண்றது. மறுபடியும் நம்ம எப்பயாவது வந்து கிருஷ்ணரோட ஞாபகத்தை சொல்லும் போது அவருடைய லீலைகள் ஞாபகம், மறுபடியும் ரெக்கலெக்ஷன், திருப்பியும் நம்ம வந்து எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கும்போது கிருஷ்ணனை பத்தி நமக்கு ஞாபகம் வருது. பொதுவா நம்ம காலையில சாண்டிங் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் வேற ஏதாவது வெளியே வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடும், ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். அந்த ஞாபகம் இருக்குமா அப்படின்னா இல்ல அப்படின்னா இன்னும் அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போலன்னு அர்த்தம். பட் திருப்பி செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல பகவானோட நம்ம மறுபடியும் ஞாபகம் வச்சுக்க முடியுது. அதனால தான் நம்ம வந்து வீட்டை சுற்றி வீட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வச்சுக்கிறது, இல்லைனா அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து சாண்டிங் போடுறது, இல்லைனா ஏதாவது அந்த மாதிரிலாம் எதுக்கு அப்படின்னா மறுபடியும் அந்த ஞாபகத்தை திருப்பி கொண்டு வர்றது. அதுதான். ஓகே. ஸோ அது மாதிரி 5 நிலைகளில் போகும்போது கடைசியா வந்து அந்த அனுஸ்மிருத்தினா ஒவ்வொரு க்ஷணமும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே. ஸோ உச்சரிக்கும் போது ஸ்மரணாவஸ்தா தான் முதல் நிலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது நினைவு பண்றது, அப்புறம் அந்த மனசால ஏற்றுக்கொள்ளுது, அப்புறம் தியானம் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கும் அடுத்தது எப்பவுமே நம்ம வந்து என்ன வேலை செஞ்சாலும் உள்ள வந்து கிருஷ்ணரையே ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ முதல்ல வந்து ட்ரை பண்றது, கிருஷ்ணரை பேர் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் திருப்பி ரெக்கலெக்ஷன் பண்றது. ரெக்கலெக்ட் பண்ண அப்புறம் 3வது ஸ்டேஜ் எப்பவுமே தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கிறது. 4வது நம்ம மறந்தாலும் நம்ம மனசுக்குள்ள கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே. 5வது முழுமையான அந்த தியானம், அதாவது ஃபுல்லாவே அதுல இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த மறக்கிறதுங்கிறதே கிடையாது, கூட வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கும் மேல அந்த 5வது நிலை அந்த சமாதி நிலை. ஓகே. ஸோ அதனாலதான் கிருஷ்ண ஸ்மரணம் 5 நிலைகள் சொல்லப்பட்டது. நம்ம வந்து எந்த ஒரு நிலை இருக்கும் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எப்பவுமே கிருஷ்ணனுடைய நிலை இருக்கும்போது எப்பவுமே அந்த முகம் வந்து பிரகாசமா இருக்கும், கோபம் வராது, யார் மேலேயும் துவேஷம் பண்ண மாட்டோம், எப்பவுமே அந்த ஒரு அமைதியான நிலை இருக்கும் அப்படின்னா கிருஷ்ண ஸ்மரணத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சில பேர் கேட்பாங்க, எப்படி தெரியும் எனக்கு கிருஷ்ணன்? அது வந்து அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் இதுதான் பொறுத்து இருக்கு. வெளிப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகம் எப்பவுமே நல்ல இதுவா இருக்கும், அந்த செயல்கள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா உள்ள வந்து கிருஷ்ணருடைய அந்த ஸ்மரணம் நிலைத்து இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே. சரியா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. அது அந்த தியான நிலையிட்டு ஒண்ணு சொல்லியிருக்கல, அப்ப பகவானுக்கு சர்வீஸ் கிடையாதா? தியானம்னா அப்படியே தானே சமாதியில இருக்கிற மாதிரி தானே இருப்பாங்க. அப்ப அவங்க பகவானுக்கு சர்வீஸ் வேற சர்வீஸ் கிடையாதா? அவருக்கு நீ பூஜைகள் நிவேத்தியம் பண்றது அவங்க அதையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இது வந்து ஸ்மரணத்தோட நிலை, ஸ்மரணம் மனநத்தோட நிலை. இப்போ வந்து பாயிண்ட் எது சொல்றாருன்னா, அவங்க தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க தொடர்ந்து ஆர்த்தி பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நார்மலா காலையில மங்களாரத்தி பண்றவங்களுக்கும் அந்த 5வது நிலையில அடைந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க பண்ணும்போது எப்பவுமே வந்து கிருஷ்ணனோட நிலையிலேயே வந்து பண்ணுவாங்க. பட் முதல் நிலையில இருக்க என்ன பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு மங்களாரத்தி பண்ணோம் சொல்லிட்டு கடகடன்னு அந்த சமயத்துக்கு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பண்றது. அதுக்கு அடுத்த நிலை எப்படி, அந்த அந்த ஆர்த்தி முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்த நிலை. அதுக்கும் அடுத்த நிலை என்ன, கொஞ்ச நேரம் ஞாபகம் வச்சுக்கிறது, மறுபடியும் வேற ஏதாவது வேலை செய்யும் போதோ இல்ல வேற எங்கேயா வெளியே போக விட திருப்பி ரெக்கலெக்ட் பண்ணி திருப்பியும் அதை கொண்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையில இருக்கும். ஸோ நீங்க கேட்ட பிரகாரம் அந்த 5வது நிலையில இருக்கவங்களும் தொடர்ந்து சேவை பண்ணுவாங்க. தொடர்ந்து அவங்களுடைய நித்திய கர்மாக்கள், நித்திய அனுஷ்டானங்கள், நித்திய சேவைகள் எல்லாமே செய்வாங்க. ஆனா அவங்க உள்ள பேக்ரவுண்ட்ல 24 hours கிருஷ்ணோட ஞாபகம். வெளியே தெரியாது. அதனால தான் உங்களுக்கு சொல்ல வரேன். நிறைய வந்து அவங்க நமக்கு வெளியே தெரியாது. ஆனா அவங்க உள்ள வந்து அதுதான் ஓடிட்டு இருக்கும். ஓகே. ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இந்த மாதிரி தான். அவங்க வந்து பதட்டப்பட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய செய்கைகள் எல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களை அனைத்து வகையான ஆசைகளையும் கைவிட்டு சாஸ்திரங்களின் வழிகாட்டுதலின் கீழ் விதிமுறைகளை கடைபிடித்து பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறது. இவ்வழியில் ஆரம்ப நிலையில் உள்ளவர் கிருஷ்ணரது நாமம், ரூபம், குணம், புகழ் ஆகியவற்றின் மேல் படிப்படியாக பற்றுதலை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒருவர் இத்தகைய பற்றுதலை வளர்த்து கொண்ட பிறகு கிருஷ்ணரது பாத கமலங்களுக்கு ஒழுக்க நெறிகளை பின்பற்றாது இயற்கையாகவே சேவை செய்யலாம். இந்நிலையானது ராக பக்தி அல்லது இயல்பான பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகின்றது.
அந்நிலையில் ஒரு பக்தர் பிருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ணரின் நித்திய தோழர்களில் ஒருவருடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்ற வேண்டும். இது ராகானுக பக்தி எனப்படுகிறது. ராகானுக பக்தி அல்லது இயல்பான பக்தி தொண்டில் ஒருவர் சாந்த ரசத்தில் கிருஷ்ணரின் பசுவாகவோ, கிருஷ்ணரின் கரத்தில் உள்ள புல்லாங்குழலாகவோ, கிருஷ்ணரின் கழுத்தில் இருக்கும் மாலையாகவோ இருக்க விரும்பலாம். தாசிய ரசத்தில் ஒருவர் கிருஷ்ணரின் சேவர்களான சித்தர்கள், பக்தர்கள், சித்திரகன், பத்ரகன் அல்லது ரக்தகனின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றனர். நட்புமிக்க சக்கிய ரசத்தில் பலதேவர், ஸ்ரீதாமர் அல்லது சுதாமரை போன்று நண்பராகலாம். பெற்றோரின் அன்புமிக்க வாத்சல்ய ரசத்தில் ஒருவர் நந்த மகாராஜரை போலவும் யசோதையை போலவும் ஆகலாம். மாதுரிய பக்தி அதாவது பிரேம பக்தியில் ஒருவர் ஸ்ரீமதி ராதாராணியை போலவும், ஸ்ரீமதி ராதாராணியின் தோழியான லலிதாவை போலவும், சேவகிகளான மஞ்சரிகள் ரூபாரதியை போலவும் ஆகலாம். இதுவே பக்தி தொண்டை பற்றிய அனைத்து உபதேசங்களின் சாரமாகும். அடுத்த ஸ்லோகம் முரளி பிரபு படிங்க. சோ நான் என்ன சொல்ல இப்ப இந்த நிஷ்டா ஸ்டேஜ், இப்ப நிஷ்டா ஸ்டேஜ் தான். இப்ப இந்த 6 நிலை வரும்போது நம்ம எப்படி வரும்? பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, கொஞ்சம் சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, சாது சங்காலாம் வந்து நிஷ்டா ஸ்டேஜ் வந்த அப்புறமா வந்து நமக்கு வந்து அந்த பிரேமை கிடைக்கும், அந்த ருச்சி கிடைக்கும். பாவம், ருச்சி, ஆசக்தி, பிரேமை கிடைக்கும் போது என்ன ஆகும்? சாதன பக்தியிலேருந்து ராக பக்தி. ஓகே, ராக பக்திங்கிறது என்ன? நமக்கும் பகவானுக்கும் உள்ள ஏதோ ஒரு விதத்துல ஒரு உறவு முறை, ஒரு தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த ராகம் கிடைத்த அப்புறமா ராக அனுகம்ங்கிறது என்னதுன்னா, ராக அனுகம்ங்கிறது என்னன்னா, பொதுவா பிருந்தாவனத்தில் இருக்கிற பிருந்தாவன வாசிகள் பகவானோடு தொடர்பு இருக்கின்ற அந்த உயர்நிலை பக்தர்கள் கடைபிடிக்கின்ற பக்தி நிலை. ஓகே, ஸோ நம்மளால டைரக்டா ராகானுக பக்தி போகவே முடியாது, போகவும் கூடாது. ஆனா ராகபக்திக்கு வரும்போது நம்ம எப்படி பண்ணணும்னா, ராகபக்தியிலேருந்து அந்த ராகானுபக்தியோடைய இருந்த அந்த பிருந்தாவன வாசிகளை வந்து அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லைன்னா அவங்களோட வழியில இந்த 5 விதமான நம்ம பொதுவா நம்ம சொல்றோம் இல்லையா, வாத்சல்யம், மாதுரியம், சக்கியம், பொதுவா 90% பிரபுபா சொல்றது என்னது? முதல்ல சாந்த ரசம், அதாவது பொதுவா சேவை செய்கின்ற அந்த சாந்த ரசத்துல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த பக்தியில முன்னேற அதுக்கு அடுத்த நிலைகள்ல அவங்கவுங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்வரூப சக்தி மூலமாக, ஸ்வரூப சித்தி மூலமாக அவங்கவுங்களுக்கு சில அந்த பக்தியோட வெளிப்பாடு வரும். அதுக்கு தகுந்தாற் போல அவங்க வந்து கிருஷ்ணனோட வந்து அந்த ஒரு வாத்சல்யத்திலேயோ இல்ல மாதுரியத்திலேயோ இல்ல சக்கிய பாவத்திலேயோ ஏதோ ஒரு பாவத்துல. பட் ஜென்ரல் கேட்டகரி என்ன அப்படின்னா சாந்தரசம் தான். ஓகே, பட் அந்த சாந்தரசம் வரத்துக்கே வந்து அந்த அந்த நிஷ்டை, அதாவது அந்த தெளிவான ஸ்டெடி ஸ்டேட் வரும். அந்த ஸ்டெடி ஸ்டேட் வரும்போது அதுக்கப்புறமா அந்த ஸ்டெடி ஸ்டேட் போக அனுஸ்மிருதி ஸ்டேஜ், ஸ்மரண தசை, அது வரும்போது சமாதி அடைஞ்ச உடனே அதுக்கப்புறமா அந்த நமக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த நித்திய நம்ம அந்த பத்தப்பட்ட நிலையிலேருந்து நமக்கு நம்மளுடைய சுயமான ஒரிஜினல் இது நமக்கு வெளியே வரும். அப்பதான் வெளியே வரும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே 99% சாதன ஸ்டேஜ் தான். அப்போ வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கிருஷ்ணருக்கு வந்து அவங்களோட என்ன ஒரிஜினல் உறவு முறையோ அந்த உறவு முறை மறுபடியும் வந்து கிளியரா இது வெளியே வந்து then they will get into the particular relationship. Okay, இன்னும் ஒரு ஸ்லோகம் பார்த்துலாமா குயிக்கா? பிரபு அதுல இந்த சித்திரகன், பத்ரகன், ரக்தகன் அவங்க யாரு பிரபு? பொதுவா வந்து கிருஷ்ணருக்கு வந்து அவருக்கு வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே ஜென்ரலா கோலோகத்துல அவங்கதான் அவருடைய ஃபர்ஸ்ட் சர்வன்ஸ். அவர் எழுந்திரிச்சு அவருக்கு பல் தேய்ச்சி விடுறது, அவருக்கு ட்ரெஸ் மாட்டி விடுறது, அவருக்கு குளிப்பாட்டி பண்றது எல்லாமே அந்த அந்த கூட இருக்கிற அந்த அவரோட சேவகர்கள்னு சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிட்டுங்களா? படிங்க. பதம் 9. வைகுண்டாப்ஜனிதோ வரமதா வரா மதுபுரி தத்ராபி ரசோஸ்பாத் பிருந்தாரண்யம் உதரபாணி ரமணாத் தத்ராபி கோவர்தனஹ ராதாகுண்டம் மிகாவி கோகுலே பதே பிரேமாமிருதாப்லாவனாத் குரியாத் நஸ்ய பிரஜதோ கிரிதடே சேவாம் விவேகி நகஹ. மொழிபெயர்ப்பு. பகவான் தோன்றிய காரணத்தினால் புனித தலமான மதுரா திவ்ய லோகமான வைகுண்டத்தை விட தெய்வீகமாக உயர்ந்தது. கிருஷ்ணனின் ராச லீலையினால் திவ்ய வனமான பிருந்தாவனம்
மதுராபுரியை விட உயர்ந்தது. ஸ்ரீ கிருஷ்ணரின் திருக்கையினால் உயர்த்தப்பட்டதும் அவரது அன்பு லீலைகளின் தலமாக விளங்கியதுமான கோவர்தனகிரியானது விருந்தாவனத்தை விட உயர்ந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக கோகுலத்தின் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரின் அமுத பிரேமையினால் மிதமிஞ்சி இருக்கும் மிக மிக உயர்ந்த ஸ்ரீ ராதா குண்டமானது மிக மிக மேலானது. கோவர்தனகிரியின் அடிவாரத்தில் உள்ள திவ்ய ஸ்ரீ ராதா குண்டத்திற்கு சேவை புரிய மனமில்லாத அறிவுள்ள மனிதர் எவரேனும் உண்டோ? பொருளுரை. முழுமுதற் கடவுளின் மொத்த படைப்பில் மிக உயர்ந்த பகுதியான ஆன்மீக உலகம் இயற்கையாகவே ஜட உலகத்தை விட மேலானது. எனினும் மதுராவும் அதன் சுற்றுப்புற பகுதிகளும் ஜட உலகில் அமைந்திருந்தாலும் முழுமுதற் கடவுள் தோன்றியதால் ஆன்மீக உலகை விட அது மேலானது என கருதப்படுகிறது. பகவானின் பல்வேறு லீலைகளினால் புகழ்பெற்ற தாளவனம், மதுவனம் மற்றும் பகுலாவனம் போன்ற 12 வனங்கள் தச வன கொண்டதால் விருந்தாவனத்தில் உள்ள உள்வனங்கள் மதுராவை விட மேலானதாக கருதப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணரின் தாமரையை போன்ற திருக்கையினால் சினம் கொண்ட தேவர் தலைவனான இந்திரனால் அனுப்பப்பட்ட பெருமழையிலிருந்து தனது சுற்றத்தினரையும் பிரஜபூமியின் மக்களையும் காக்க ஒரு குடையை போல உயர்த்தப்பட்ட கோவர்தனகிரியானது அவற்றை விட உயர்ந்தது. கோவர்தனகிரியில் தான் கிருஷ்ணர் தனது தோழர்களுடன் பசுக்களை பார்த்து கொண்டார். கோவர்தனகிரியில் தான் கிருஷ்ணர் அவருக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீ ராதாவுடன் சேர்ந்து அன்பு லீலைகளில் ஈடுபட்டார். ஆனால் கோவர்தனகிரியின் அடிவாரத்தில் உள்ள ராதா குண்டமானது அனைத்திற்கும் மேலானது. ஏனெனில் அங்குதான் கிருஷ்ணரின் அன்பு மிதமிஞ்சி இருக்கிறது. கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் இடையேயான நித்தியமான அன்பு லீலைகளை ரதி விலாச நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதால் மிக உயர்ந்த பக்தர்கள் ராதா குண்டத்தில் வசிக்கவே விரும்புவர். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு முதலில் பிரஜபூமிக்கு வந்தபோது ராதா குண்டத்தை முதலில் கண்டுபிடிக்க இயலவில்லை என சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் மத்திய லீலாவில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ராதா குண்டத்தின் மிகச் சரியான இருப்பை தேடிக்கொண்டிருந்தார் என்பதை இதன் மூலம் அறியலாம். இறுதியில் அவர் புனித ஸ்தலத்தை கண்டுபிடித்த பொழுது அங்கே ஒரு சிறிய குளம் இருந்தது. அவர் அக்குளத்தில் நீராடிய பின்னர் தனது பக்தர்களிடம் உண்மையான ராதா குண்டம் அங்கேதான் உள்ளது என்றார். பின்னர் அக்குளமானது பகவான் சைத்தன்யர் பக்தர்களால் ரூப ரகுநாத தாச கோஸ்வாமிகள் உள்பட 6 கோஸ்வாமிகளின் தலைமையில் சீர் செய்யப்பட்டது. தற்பொழுது அங்கே ராதா குண்டம் எனப்படும் பெரிய ஏரி உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ராதா குண்டத்தை கண்டுபிடித்தறிய மிக ஆர்வம் கொண்ட காரணத்தினால் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ராதா குண்டத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். யார்தான் ராதா குண்டத்தை விட்டு வேறு எங்காவது வசிக்க விரும்புவர்? திவ்ய அறிவுடைய எவரும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். ராதா குண்டத்தின் உன்னத தன்மையையும் முக்கியத்துவத்தையும் மற்ற வைஷ்ணவ சம்பிரதாயங்களாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தி தொண்டில் ஆர்வமற்ற எவராலும் உணர்ந்து கொள்ள இயலாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்களான கௌடிய வைஷ்ணவர்களால் தான் ராதா குண்டமானது முக்கியமாக வழிபடப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ராதா குண்டுக்கு ஜெய். ரொம்ப நிறைய பேர் ராதா குண்டு விருந்தாவனம் எல்லாம் போயிட்டீங்க. நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணாம வாங்க. நாளைக்கு நம்ம சின்னதா ஒரு விருந்தாவனம் டூர் போவோம். ஓகே. ஸோ அந்த விருந்தாவனம் டூர்ல எதுக்கு ராதா குண்டத்துக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டுள்ளதுங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம மறுபடியும் நாளைக்கு தொடர்ந்து மற்ற 3 ஸ்லோகங்களையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்லோகத்தை ரொம்ப கிளியரா புரியுது. பகவானுடைய வெளிப்புற தோற்றத்துல இல்லைன்னா வெளிப்புறமான அவருடைய தோற்றம் அவர் வெளிப்புறமா உருவாக்கின மற்ற ஜட இயற்கையை விட ஆன்மீக உலகம் உயர்ந்தது. அந்த ஆன்மீக உலகத்தை விட உயர்ந்தது எது? அவர் பிறந்த இடமான மதுராபுரி. அதை விட உயர்ந்தது அவர் லீலைகள் செய்த விருந்தாவன பகுதி. அதுல ரொம்ப குறிப்பா மதுவனம், தாளவனம் மற்ற வனங்கள். அந்த வனங்களை விட முக்கியமான பகுதி என்னது? அந்த கோவர்தன மலையில விட ரொம்ப உயர்ந்தது அப்படின்னா அந்த ராதா. நாளைக்கு கிளாஸ்ல அது ஏன் அப்படிங்கறத நாளைக்கு பார்ப்போம். ஓகே. சோ ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் ஹரே கிருஷ்ணா. தேசாமிர்தம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தண்டவத் பிரணாம். நாளைக்கு விருந்தாவன டூருக்கு போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஹரே கிருஷ்ணா.
ஹரே ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. அதே ஹரே மாதிரி கிருஷ்ண அந்த பிரபு. கொஸ்டின் இதெல்லாம் போடலையே பிரபு. நான் போடுறேன் இப்ப முடிக்கிட்டோம். இன்னும் ஒரு 2 கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் போடுறேன். இப்பதான் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரபு எங்களை எல்லாமே கொஞ்சம் கருத்துல கொள்ளலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. முரளி ஹரே பிரபு. கிருஷ்ணா பிரபு. தண்டா பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டா பிரணாம். ஓகே, சொல்லுங்க முரளி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரி ஹரே போல். கிருஷ்ண பிரபு. हरे कृष्णा प्रभु दंडवत प्रणाम। हरे कृष्णा प्रभु दंडवत प्रणाम Thank प्रभु। हरे बोल.